ஓகே, ஸோ வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் 2. ஸோ லாஸ்ட் கிளாஸில் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் 1, அதாவது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்ன, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட டைப்ஸ், அதாவது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் பாயிண்ட் மாஸ் எப்படி இருக்குது, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் கண்டினியூஸ் பாடிஸ், அதில் நிறைய ஜாமெட்ரி பார்த்தோம். அதுக்கப்புறம் பேரல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா என்ன, ஸோ அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ். அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் கிளஸ்டர் பாடிஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் கண்டினியூஸ் பாடிஸ். ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எக்ஸ்டென்ஷன். ஸோ அதோட டிஸ்கஷனை கன்டினியூ பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இன்றைக்கி ஒரு 90% ஆஃப் ரொட்டேஷனல் டைனமிக்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டார்க். ஓகே, டார்க். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டவ் அப்படிங்கிற ஒரு க்ரீக் லெட்டரில் வந்து இதை டார்க்கை மென்ஷன் பண்ணலாம். இப்போ டார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, லுக் அட் த டயக்ராம். இந்த டயக்ராமில் ஒரு டோர் வந்து என்ன இருக்குன்னா ஹிஞ்சாக இருக்குது, ரைட். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேண்டில் எப்போவுமே வந்து இருக்கிறதுலே எவ்வளோ ஃபேர்தஸ்ட்டு முடியுமோ ஆக்சிஸ்லேருந்து அங்கே தான் நம்ம ஹேண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதோட ரீசன் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த டாட்டர் லைன் இதுதான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது ஒரு டோர் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகணும் அப்படின்னா இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ஒரு ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ டார்க்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியணும். இப்போ இஃப் யூ டேக் எனி ரிஜிட் பாடி, இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடி இப்படி வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, ஸோ இது வந்து அதோட ஆங்குலர் ஸ்பீடை மென்ஷன் பண்ணுற அந்த லைன். ஓகே, அந்த கர்வ்டு லைன் வந்து ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகாவை வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம 4 ஃபிங்கர்ஸை வந்து இந்த டைரக்ஷனில் வந்து கர்ல் பண்ணணும். ஏன்னா இது கிளாக் வைஸில் தான் அந்த பாடி சுத்த போகுது. அப்படின்னா கிளாக் வைஸில் நம்ம அந்த 4 ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணால் நம்மளோட தம்ப் வந்து இண்டிகேட் பண்ணும். எதை இண்டிகேட் பண்ணணும்னா ஆக்சிஸை இண்டிகேட் பண்ணும். அப்படின்னா இந்த பாடியோட ஆக்சிஸ் எந்த ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஜெட் ஆக்சிஸ். ஜெட் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. அவே ஃப்ரம் யூ, எப்பவுமே டுவோர்ட்ஸ் யூ வந்து பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நெகட்டிவ் ஜெட் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. இப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த டைரக்ஷனில் உங்கள் 4 ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணணும். இப்போ இந்த தம்ப் இண்டிகேட் பண்ணுற டைரக்ஷன் தான் ஆக்சிஸ். ஸோ இதுலேயுமே வந்து ஜெட் ஆக்சிஸ் தான், பட் இதில் நெகட்டிவ் ஜெட், இதில் பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். ஓகே, இதுதான் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஃபஸ்ட்டு ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் ஆக்சிஸ் வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ ஆக்சிஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாடி எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதில் வந்து நம்ம 4 ஃபிங்கர்ஸையும் கர்ல் பண்ணி நம்ம தம்ப் வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் டோர். இந்த டோர் வந்து என்னென்னா இந்த பிளேனில் இருக்குது. ஓகே, இப்படி தான் ரொட்டேட் ஆக போகுது. இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கர்ல் பண்ணுறோம். இப்படி கர்ல் பண்ணால் இதுதான் நம்மளோட ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்புறம் இது என்ன ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, ரைட். ஸோ இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸில் தான் அதோட ஆக்சிஸ் வந்து லொக்கேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சிஸ் எதுக்கு ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் இருக்கிற கைனமேட்டிக் குவான்டிட்டிஸ் அண்டு வெக்டோரியல் டைனமிக் குவான்டிட்டிஸ் எல்லாமே ஆக்சியல் வெக்டார்ஸ். இப்போ டார்க்குமே வந்து வெக்டார் தான். என்ன வெக்டார் அப்படின்னா ஆக்சியல் வெக்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சியல் வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் ஆக்ட்ஸ் அலாங் த ஆக்சிஸ், ரைட். ஸோ ஆக்சியல் வெக்டார் அப்படின்னா டார்க் இஸ் அ வெக்டார். ஆக்சியல் வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் ஆக்ட்ஸ் அலாங் த ஆக்சிஸ். அப்படின்னா இந்த டைரக்ஷனில் தான் டார்க் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆக்சிஸில் தான் டார்க் வந்து ஆக்ட் ஆகுது. டார்க் மட்டும் கிடையாது, நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன், இது எல்லாமே ஆக்சியல் வெக்டார். அப்படின்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் ஒரு ஆக்சிஸ் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட். ஸோ இதான் ஜென்ரல் ஐடியா டு ஃபைண்ட் அவுட் த ஆக்சிஸ். ஓகே, இப்போ எதுக்காக டோரில் வந்து அந்த எண்டில் வந்து நாப் ஹேண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹாவ் அன் ஐடியா. டார்க் நார்மலாக ஜஸ்ட் டேக் எனி ரிஜிட் பாடி. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து நான் இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஃபோர்ஸ் பாயிண்ட். ஓகே, இது வந்து ஆரிஜின்.
இங்கேருந்து இது ஆறு வெக்டாரில் லொக்கேட்டாக இருக்குது. நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இது வந்து இட்ஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது. இப்போ நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த பாடி என்ன ஆக போகுது அப்படின்னா ரொட்டேட் ஆக போகுது. ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் பாடி வந்து என்ன டிரான்ஸ்லேட் ஆகும், அதாவது இப்போ லீனியர் இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஒரு பாடியை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அப்பவும் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் அந்த ஃபோர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், ரொட்டேஷன் எஃபர்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், ரொட்டேஷன் எஃபெக்ட். ஓகே, ஸோ ஃபோர்ஸோட ரொட்டேஷனல் எஃபெக்ட்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டார்க் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டார்க். ஓகே, டார்க் அப்படிங்கிறது டவ். ஓகே, டவ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணலாம், ரெண்டு காம்பனண்ட்டாக வந்து நீங்கள் பிரிக்கலாம். ஸோ இது வந்து எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிறது அலாங் த லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ மெயினாக இதில் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லை, இதுக்கு இந்த லைனுக்கு பேர் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, லைன் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே நான் ரிசால்வ் பண்ணுறது எஃப் காஸ் தீட்டா. இதுக்கு பர்பண்டிகுலராக ரிசால்வ் பண்ணுறது வந்து எஃப் சைன் தீட்டா. இப்போது இந்த ஃபோர்ஸ் ரொட்டேட் பண்ண போகுது, டெஃபினட்டாக இதை ரொட்டேட் பண்ண போகுது. ஆனால் இந்த ஃபோர்ஸுக்கு வந்து ரெண்டு காம்பனன்ட் நம்ம ரிசால்வ் பண்ணியிருக்கோம். ஒன்று எஃப் காஸ் தீட்டா, இன்னொன்று எஃப் சைன் தீட்டா. இப்போ நீங்கள் எஃப் காஸ் தீட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப் காஸ் தீட்டா இட் ஆக்ட்ஸ் அலாங் த லைன் ஆஃப் ஆக்ஷன். அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே ஆக்ட் ஆகுறதுனால அதால் என்ன பண்ண முடியாது, ரொட்டேஷனல் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் யார் தான் ரொட்டேஷனல் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னா எஃப் சைன் தீட்டா தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அப்படின்னா இந்த டார்க்கு நத்திங் பட் ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ், எஃப் சைன் தீட்டா இன்டு த டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து டார்க். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் சைன் தீட்டா அண்ட் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வெக்டார் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஆர் சைன் தீட்டா அப்படிங்கிறது ஆர் கிராஸ் எஃப் இஸ் நத்திங் பட் ஆர் எஃப் சைன் தீட்டா. இதுதான் வந்து டார்க். ஸோ டார்க் இஸ் அ வெக்டார். என்ன வெக்டார், ஆக்சியல் வெக்டார். இட் ஆக்ட்ஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன். இதுதான் ஜென்ரல் ஐடியா. இப்போ ஏன் இந்த எஃப் காஸ் தீட்டா வந்து நம்மளுக்கு ரொட்டேஷனல் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா, அந்த எஃப் காஸ் தீட்டா இட்ஸ் ஆக்ட்ஸ் அலாங் த லைன். ஹாவ் அன் எக்ஸாம்பிள். இப்போ இந்த டோர் இருக்குது, நான் டோரில் வந்து எப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இந்த மாதிரி தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ஜெட் டைரக்ஷனில் இருக்குது, ஆக்சிஸ் வந்து ஒய் டைரக்ஷனில் இருக்குது, இது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்புறம் அந்த மூணுமே எப்படி இருக்குது, மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். ஸோ ஆக்சிஸ் இஸ் ஒய், த டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ், நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்ன, ஜெட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வெக்டார், எஃப் வெக்டார், டவ் வெக்டார் இது வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். நான் ஒருவேளை நான் வந்து ஜெட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுப்போம். இமேஜின் இந்த மாதிரி டோர் இருக்குது, நான் வந்து அந்த டோரில் இப்படி அப்ளை பண்ணுறேன் ஃபோர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, மைனஸ் எக்ஸ். இதுதான் வந்து ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னப்பா, இந்த ஆர் அப்படிங்கிறது த பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஃபோர்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே, நீங்கள் வந்து டார்க் அபவுட் ஆரிஜின் ஃபைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டார்க் அபவுட் ஆரிஜின் ஃபைண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆர் அப்படிங்கிறது என்னென்னா த பொசிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட். ரைட். ஸோ அப்படின்னா ஆர்எஃப் மைனஸ் ஆர்ஓ போடணும். ஆரிஜின் வந்து 0,0 இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஒரு வேறு ஏதாவது கோஆர்டினேட்டை பொறுத்து டார்க் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆர்எஃப்ஓ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆர் வெக்டார் அப்படிங்கிறது இட்ஸ் அ பொசிஷன் வெக்டார், ஆர் கேன் சே பொசிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட். ஸோ அதுதான் ஜென்ரல் ஐடியா. அப்படிங்கிறப்ப இப்போ நான் இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் மைனஸ் எக்ஸ், இந்த ஆர் வெக்டார் அப்படிங்கிறது ப்ளஸ் எக்ஸ். அப்புறம் ரெண்டுமே என்ன வெக்டார், பேரலல் வெக்டார். அப்படின்னா ஃபோர்ஸும் ஆரும் பேரலல் வெக்டார், அதனால் என்ன பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. அதான் நம்ம மேத்தமெட்டிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஃபிசிக்கலாகவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோரை வந்து நான் இப்படி புல் பண்ணால் நல்லா ரொட்டேட் பண்ண முடியும். நான் ஒரு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறேன் வச்சுப்போம், இல்லை என்ன பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், ரொட்டேஷனல் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆக்சிஸ்க்கும் ஆர் வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருந்தால் மேக்ஸிமம் எஃபெக்டை வந்து என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தான் ஜென்ரல் ஐடியா அபவுட் அ டார்க். ரைட். ஸோ இந்த டார்க்கு வந்து நம்ம பொசிஷன் வெக்டாரில் மல்டிப்ளை பண்ணுறதுனால இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. இட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மூமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
பொசிஷன் வெக்டார் இல்லை டிஸ்டன்ஸில் மல்டிப்ளை பண்ணால் அது பேர் மூமெண்ட். இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் மாஸ், அதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு டார்க் அப்படின்னா யூ கேன் சே ஆர் சைன் தீட்டா இன்டு எஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஆர் சைன் தீட்டாக்கு என்ன பேர் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து மொமெண்ட் ஆர்ம் அப்படின்னு பேர். மொமெண்ட் ஆர்ம் ஆர் மொமெண்ட் ஆர்ம் ஆர் லிவர் ஆர்ம். ஓகே, ஸோ இந்த மொமெண்ட் ஆர்ம் இல்லைனா லீவர் ஆர்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ தான் வந்து இந்த ஆர் சைன் தீட்டாவோட நேம்ஸ். இப்போ நீங்கள் டார்க் கண்டுபிடிக்கிறப்ப ஃபோர்ஸ் வந்து நம்மளோட ஆரிஜின்லேருந்து உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து டார்க் கிடச்சிரும். ஸோ அப்படின்னா டார்க் வந்து சிம்பிளாக பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அப்படின்னா இந்த ஆரிஜினில் இருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாக கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், என்னால் என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தேவைப்படுற டார்க் வந்து 100 நியூட்டன் மீட்டர்னு வச்சுப்போம். 100 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து தேவை. ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ண 100 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து தேவை. இல்லை ஃபோர்ஸு டிஸ்டன்ஸ் நியூட்டன் இன்ட்டு மீட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை 10 மீட்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது இந்த ஆக்சிஸ்லேருந்து 10 மீட்டரில் நான் வந்து அந்த ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் ரொட்டேட் பண்ண? 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இப்போ இதுவே இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம 100 மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா போதும்? 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். அப்படிங்கிறப்ப நம்ம டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ண முடியும், தேவைப்படுற அளவுக்கான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம டோர் பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டரில் வந்து நம்ம ஹேண்டில் வைக்கிறதுக்கும் இந்த எண்டில் ஹேண்டில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த சென்டரில் ஹேண்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா
எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த டோரை நம்மளால் தள்ள முடியுமோ அதை விட எண்டில் ப்ளேஸ் பண்ணுறப்ப கம்மியாக கொடுத்தாலே போதும். ஸோ திஸ் இஸ் அ ப்ரூஃப். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். ரைட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் ரொட்டேட் பண்ணணும். நான் இங்கே ஃபோர்ஸ் கொடுத்து அதை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து கம்மியான எஃபர்ட்டில் என்ன பண்ணிடலாம், அதை வந்து ரொட்டேட் பண்ணிடலாம். த ரீசன் என்னென்னா, த ஃபர்தர் யூ மூவ் அவே ஃப்ரம் த ஆக்சிஸ் லெஸ் வில் பி த ஃபோர்ஸ். ரைட். ஸோ நம்ம கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே ரொட்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஐடியா. இதுதான் வந்து டார்க். இப்போ டார்க்கோட வெக்டார் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆர் வெக்டார் அப்படிங்கிறத பொசிஷன் வெக்டார், இதை வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் ஜெட் கே வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸையும் வந்து என்ன பண்ணுறோம், வெக்டார் ஃபார்மில் எழுதிக்கிறோம். எஃப்எக்ஸ் ஐ வெக்டார், எஃப்ஒய் ஜே வெக்டார், எஃப்ஜெட் கே வெக்டார். ஓகே. எஃப்எக்ஸ் ஐ வெக்டார்னா எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், ஜெட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட் ஆஃப் த ஃபோர்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே. ஆர் வெக்டார். இப்போ நம்மளோட டார்க் அப்படிங்கிறது எப்படி ஃபைன் பண்ணலாம், ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ இந்த கிராஸ் ப்ராடக்ட் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணலாம், ஐ ஜே கே அப்படின்னு எழுதிக்கோங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர் வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் அப்படிங்கிறப்ப எக்ஸ், ஐ காம்பனண்ட் எக்ஸு, ஜே காம்பனண்ட் வந்து ஒய், கே காம்பனண்ட் வந்து ஜெட். ஃபோர்ஸுக்கு வந்து எஃப்எக்ஸ், எஃப்ஒய், எஃப்ஜெட். ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப ஐ வெக்டார் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த காலமையும் இந்த ரோவையும் என்ன பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. வெர்டிக்கல் வந்து காலம், கால் வெர்டிக்கலாக தானே இருக்குது, அதுனா வெர்டிக்கல் வந்து காலம், ஹரிசாண்டல் வந்து ரோ. ஸோ இந்த இதை மறைச்சிட்டு என்ன பண்ணுறோம், இதுக்கு மட்டும் இந்த மைனர் மட்டும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எஃப்ஜெட் வித் ஒய் கெட் ஒய் எஃப்ஜெட் மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் ஜெட் இன்ட்டு எஃப்ஒய். செகண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப மைனஸ் ஜே, ஏன்னா இது வந்து 1 1, இது வந்து என்ன 1 2. 1 1னா இந்த எலமெண்ட்டோட நம்பர் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, இது வந்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமில் இருக்குது, இது வந்து 1 3 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலமில் இருக்குது. இப்போ 1 2ல் இருக்கிறப்ப மட்டும் மைனஸ் ஜே வரும். மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம், -1 பவர் i + j எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. -1 i + jனா இங்கே ஆட் பண்ணுறப்ப 3 வரும், ஆனால் -1ங்கிறப்ப மைனஸ் தான் வரும், அதனால தான் இங்கே மைனஸ் சைன். இங்கே 1 + 1 2 ஆகிடும், இங்கே 1 + 3 4 ஈவன் நம்பர் ஆகிறதுனால நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப இதுதான் மெத்தட், i + j அண்ட் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், அதனால் செகண்ட் டேர்முக்கு என்ன பண்ணுறோம், மைனஸ் போடுறோம். ஸோ இப்போ இந்த ரோ காலமையும் இந்த ரோவை என்ன பண்ணணும், ஹைட் பண்ணிவிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்க, எக்ஸ் எஃப்ஜெட் மைனஸ் ஜெட் இன்ட்டு எஃப்எக்ஸ் ப்ளஸ் கே. ஸோ கே அப்படிங்கிறப்ப இந்த காலம் இந்த ரோவை ஹைட் அவுட் பண்ணிக்கிறோம், எக்ஸ் எஃப்ஒய் மைனஸ் ஒய் எஃப்எக்ஸ். ஸோ இதான் எக்ஸ்பேன்ஷன். இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், டார்க் கண்டுபிடிக்கணும். ஸோ த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த டிட்டர்மினன்ட் வந்து நமக்கு தெரியணும். மோஸ்ட் ஆஃப் த ஜேஇ கொஷினில் இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டார்க் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரமாக நான் வந்து டிஸ்டன்ஸை வச்சுருக்கணும், ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தாலே போது என்னால் என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். நார்மலாக ஒரு ஸ்பேனர் எடுத்து நம்ம ஒரு நட்டை வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர் இருக்குது, இங்கே நம்ம அப்ளை பண்ணுறப்ப கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும். இந்த ரீசன் என்னென்னா ரொட்டேஷனல் எஃபெக்ட். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக கம்மியான ஃபோர்ஸ் வந்து அதிகமான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் டார்க் அப்படிங்கிறது என்ன, ஆக்சியல் வெக்டார், இட் ஆக்ட்ஸ் அலாங் த ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும், ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபிங்கர்ஸை வந்து கர்ல் பண்ணிக்கிறோம், தம்ப் வந்து என்ன பண்ணும், ஆக்சிஸை வந்து டினோட் பண்ணும். தட் இஸ் ஒன் பாயிண்ட். அதுக்கப்புறம் மூமெண்ட் ஆர்ம் அப்படின்னா என்ன, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், எந்த ஃபோர்ஸ்லாம் ரொட்டேட் பண்ணாது. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கேன், இதை நான் ரொட்டேட் பண்ணணும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்,
நான் எவ்வளோ ஹார்டாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் இது என்ன பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இதுதான் ஆக்சிஸ். இப்படி ரொட்டேட் ஆக போகுதுன்னா இதான ஆக்சிஸ். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் என்ன ஆகுது, இந்த ஆக்சிஸில் போய் மீட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் வெக்டாரும் இந்த பொசிஷன் வெக்டாரும் எய்தர் இட் கேன் பி பேரலல் ஆர் ஆன்டி பேரல். அப்படி இருக்கப்போ என்ன பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்படி அப்ளை பண்ணுறேன், ரொட்டேட் பண்ண முடியல. இப்படி அப்ளை பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணலாம். இப்படி அப்ளை பண்ணலாம், என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். பிகாஸ் இந்த ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர். ஸோ அதை தான் வந்து தெரியணும். மூமெண்ட் ஆர்ம்னா என்ன, லிவர் ஆர்ம் அப்படின்னா என்ன. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த டிட்டர்மெண்ட் மெத்தட் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஆர் கிராஸ் எஃப் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பான்ஷன் மெத்தட். ஃபண்டமெண்டல் ஐடியா அபவுட் அ டார்க். ஓகே, ஸோ 1 minute எடுத்து கோ த்ரூ பண்ணுங்கள், do the problems. ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். IIEEE 2003. ஸோ இந்த T அப்படிங்கிறது டார்க். ஓகே, Tங்கிறது டார்க், F அப்படிங்கிறது ஃபோர்ஸ், R அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டார். இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. R டாட் T 0, F டாட் tau will be 0. Take some 10 seconds, try to give an answer. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்மளோட டார்க் வெக்டார், பொசிஷன் வெக்டார், ஃபோர்ஸ் வெக்டார் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். ஸோ மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் வந்து என்ன, 0. ரைட், இதுதான் லாஜிக். அதாவது ரெண்டு வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், டாட் ப்ராடக்ட் அப்படின்னா யூ வில் கெட் AB காஸ் தீட்டா. இப்போ இந்த தீட்டா வந்து 90 அப்படின்னு வச்சுப்போம். தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து இது என்னாகும், திஸ் டேர்ம் இது வந்து 0 ஆகிடும். அப்படின்னா ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலர் வெக்டாராக இருக்கிறப்ப அதோட டாட் வந்து 0. இப்போ இதில் எது வந்து பர்பெண்டிகுலர் வெக்டார் அப்படின்னு பார்க்கணும். இது கரெக்ட் ஆப்ஷன். ஸோ டார்க்கோட லாஜிக் படி எஃப் வெக்டார். இப்போ இந்த டார்க்கும் ஆரும் பர்பெண்டிகுலர், அதே மாதிரி இந்த டார்க்கும் எஃப்பும் பர்பெண்டிகுலர். அப்படின்னா இந்த டார்க் வெக்டார் ஆர் வெக்டாரும் 0வாக தான் இருக்கும். இந்த டார்க் வெக்டார் எஃப் வெக்டாரும் எப்படி இருக்க போது, 0வாக தான் இருக்கும் கம்பல்சரியாக. இந்த ஆரும் எஃப்பும் பர்பெண்டிகுலராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சம் அதர் ஆங்கிள் கூட இட் கேன் மேக். ஆனால் இந்த ரெண்டும் வந்து டெஃபினட்.
ஏன்னா ஆர் எஃப் வந்து எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஆரும் எஃப்பும் எக்ஸ்ஒய் பிளேனில் இருந்தால் டார்க் வந்து ஜெட் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும். இப்போ ஆரும் எஃப்பும் ஒய் ஜெட் பிளேனில் இருந்தால் இந்த டார்க் எங்கே ஆக்ட் ஆகும்? எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும். இந்த ஆரும் எஃப்பும் எக்ஸ் ஜெட் பிளேனில் இருந்தால் டார்க் வந்து ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும். அப்புறம் டெஃபினட்டாக ஆர் பர்பண்டிகுலர் டு டார்க், எஃப் பர்பண்டிகுலர் டு டார்க். ஆரும் எஃப்பும் பர்பண்டிகுலராக இருந்தால் மேக்ஸிமம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹவ். அப்படின்னா டவு டாட் ஆர் will be 0, tau dot f also 0. So the first option. Okay. Kandipa the first option. So that is idea. சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த ஆரும் எஃப்பும் பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படிங்கிறத நெசசிட்டி கிடையாது. இந்த ஆரும் எஃப்பும் பர்பண்டிகுலராக இருந்தால் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் ஆர் டாட் எஃப் வந்து 0வாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ரைட். அதனால் அது பர்பண்டிகுலர் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். Second question, mains 2022. The torque of a force 5i plus 3j minus 7k about the origin is tau. The force acts on a particle whose position vector is 2i plus 2j plus k, then the value of torque. Right. என்ன கேட்குறாங்க? About the origin தான் கேட்குறாங்க. torque. Okay. Torque about the origin என்ன? Torque about the origin அப்படிங்கிறப்ப the force with respect to origin cross f vector. The point. ஸோ நமக்கு ஆரிஜின் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணிக்கலாம்? 0,0ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் RFO அப்படிங்கிறது சிம்பிளி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற பொசிஷன் வெக்டார். ஒருவேளை வேறு ஏதோ ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி அந்த பாயிண்ட்டை பொறுத்து டார்க் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த RFO ஃபைன் பண்ணணும். RFO எப்படி ஃபைன் பண்ணலாம்? இட்ஸ் ரிலேட்டிவ் பொசிஷன். அப்புறம் என்ன அர்த்தம்? RF மைனஸ் RO. இப்போ ஆரிஜின் அப்படிங்கிறதுனால இது 0,0,0 ஆகிடும். அதனால் RFO பிகம்ஸ் RF. சம்டைம்ஸ் மெயின்ஸாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். எப்போவுமே டார்க் அபவுட் ஆரிஜின் மட்டும்தான் கேட்பாங்கன்னு கிடையாது, எந்த பாயிண்டை பொறுத்தும் கேட்கலாம். ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சிம்பிளி R கிராஸ் எஃப்ங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்காதீங்க. இந்த ஆர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஃபோர்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட். ஸோ தட் ஆரிஜின் பாயிண்ட் ஆர் டார்க் அபவுட் அ பாயிண்ட், எந்த பாயிண்ட்டை பொறுத்து கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட் தான். ஓகே, RFO. அது ஆரிஜினாக இருக்கலாம், இல்லை சம்மதர் பாயிண்ட் ஏவா கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆரிஜின் அப்படிங்கிறதுனால இது 0,0 ஆகிடும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் RF. சிம்பிளாக அவங்க கொடுத்த வேல்யூ தான். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். I J K. ஸோ ஆர் வெக்டார் வந்து என்ன? 2 2 1. ஃபோர்ஸ் வந்து 5 3 -7. இதான் ஒரு காம்பனண்ட் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ எக்ஸ் வந்து 11 இருக்குது, இங்கே -11 இருக்குது, இங்கே -17 இருக்குது, +17 இருக்குது. நீங்கள் அப்படின்னா ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும், நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ I அப்படிங்கிறப்ப இந்த ரோவையும் மறைக்கணும், இந்த காலமையும் மறைக்கணும். இங்கே மட்டிலே பண்ண என்ன வரும்? -14 -3 அப்படிங்கிறப்ப -17 I வெக்டார். இதுதான் வந்து டார்க். இதுக்கப்புறம் சம் நம்பர்ஸ் வரும், பட் நமக்கு தேவையில்லை. இந்த -17 ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதாவது 19 சால்வ் பண்ணால் 2 வேல்யூ இருக்குது, -4 சால்வ் பண்ணாலும் 2 வேல்யூ இருக்குது. அதனால் எங்கே ஒரு வேல்யூ இருக்கோ அந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ண பாருங்கள். டைம் சேவ் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எக்ஸாமில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் செக். ஒருவேளை ஜே காம்பனண்ட் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜே சால்வ் பண்ணுங்கள். கே வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுங்கள். ஆனால் இங்கே நம்மளுக்கு I காம்பனண்ட் தான் 11 -11 -17 17. அப்படின்னா I காம்பனண்ட் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் இங்கே பார்த்தா +19 இருக்குது, +19 திரும்ப இன்னொன்று கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்கே +9 +9 +9 -4 -4 -16 +16. அதனால் எக்ஸ் தான் வந்து ஃபுல்லாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் எழுதுகிறப்ப அந்த ஐடியா வந்து யூ ஹாவ் டு கேட்ச்.
next question. So JEE Mains 2021, a triangular plate is shown. Okay, a force F equal to 4I minus 3J is applied at a point P. So அதாவது இந்த மாதிரி ஒரு triangular plate இது வந்து x axis, இது வந்து y axis. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எல்லாமே 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர், இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக தான் இருக்குது. 60 60 அப்படின்னா அதுவும் 60 தான் இருக்கும். ஃபோர்ஸோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4I மைனஸ் 3J அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இட்ஸ் அப்ளைட் அட் அ பாயிண்ட் P. ஸோ P அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் பிளேட். ஸோ இந்த ட்ரையாங்குலர் பிளேட்டில் எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 4 நியூட்டனும் ஒய் டைரக்ஷனில் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் ஒரு 3 நியூட்டனும் அப்ளை பண்ணுறோம். அதுதான் இதோட மீனிங். அதாவது இந்த டைரக்ஷனில் ஒரு 4, இந்த டைரக்ஷனில் ஒரு 3. அப்புறம் அந்த ரிசல்டன் எப்படி இருக்கும்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 5, ரைட்? ஸோ 5 அப்படின்னு இப்படி ஆக்ட் ஆக போகுது. ஓகே, இந்த ஃபோர்ஸ் த டார்க் அட் அ பாயிண்ட் P with respect to a point O and Q, ரைட்? ஸோ இந்த O பொறுத்தும் அண்ட் Qவை பொறுத்தும் கேட்குறாங்க. இதுதான் கொஷின் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். த டார்க் அட் அ பாயிண்ட் P. ஸோ த டார்க் அட் அ பாயிண்ட் P வித் ரெஸ்பெக்ட் டு அ பாயிண்ட் O. ஃபஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு O கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு Q கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஆரிஜின். ஸோ அது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எழுதுங்க. இது 0,0. இது வந்து என்ன அப்படின்னா 10 சென்டிமீட்டர். எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 0. ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா இந்த லென்த் வந்து 10, இது வந்து 60. ஸோ இந்த கோஆர்டினேட் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இது வந்து 10. அப்புறம் அதோட எக்ஸ் கோஆர்டினேட் அப்படிங்கிறது 10 cos 60. ஸோ 10 cos 60. cos 60 எவ்வளோ? 1/2. ஸோ அப்படின்னா இதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 5. ஒய் கோஆர்டினேட் வந்து இந்த வேல்யூ இன்ட்டு வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன். ஸோ 10 sin 60. ஸோ 10 into sin 60 √3/2. ஸோ 5 √3. ஸோ இதுதான் வந்து இதோட கோஆர்டினேட். இப்போ நீங்கள் ரெண்டுமே சால்வ் பண்ணணுமா அப்படிங்கிறதான் செக் பண்ணணும். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -15 + 20, -15 -20, +15 +20, +15 -20. அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். எக்ஸாமில் சால்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தடும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு டார்க் அட் அ பாயிண்ட் P வித் ரெஸ்பெக்ட் டு O வந்து ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபைன் பண்ண என்ன ஃபார்முலா? வி நோ தட் ஸோ பொசிஷன் வெக்டார் ஆஃப் P வித் ரெஸ்பெக்ட் டு O cross the F vector, force vector. இப்போ the position vector of P with respect to O அப்படிங்கிறது இதோட position vector என்ன? 5I and 5 √3J. இதான் அதோட position vector. இது வந்து 0. இப்போ நான் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? 5I plus 5 √3J cross 4I vector minus 3J vector. இதான் டார்க் அபவுட் O. இப்போ இதை வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ இதை ஃபைன் பண்ணுறப்ப நீங்கள் மேட்ரிக்ஸ் மெத்தட், டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் பார்த்துட்டோம், டிட்டர்மினன்ட் மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு 5I 4J. ஸோ 5I அண்டு 4I பண்ணுறப்ப I வெக்டார் கிராஸ் I வெக்டார் வந்து என்ன? 0 ஆகிடும். ஏன்னா அது ரெண்டுமே பேரல் வெக்டார். இப்போ 5I அண்டு -3J. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -15 I கிராஸ் J. ஸோ I கிராஸ் J அப்படிங்கிறது என்ன? K. ஓகேவா? சர்க்கிள் ரூல் தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்? இப்போ நம்ம இங்கே I J K அப்படின்னு பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணப்பவே சொன்னேன் வெக்டார்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி. இப்போ I வெக்டார் கிராஸ் J வெக்டார் வந்து K, J கிராஸ் K வந்து I, K கிராஸ் I வந்து J. கிளாக் வைஸில் போனோம், ஆப்போசிட்டில் போனோம்னா மைனஸ் எடுக்கணும். இன்னும் ஓகே, ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நம்ம I கிராஸ் J அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம்? K. இப்போ 5 √3 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 5 √3 × 4 எவ்வளோ? 20 √3. அப்புறம் இந்த J கிராஸ் I. இப்போ J கிராஸ் ஐனா நம்ம ஆப்போசிட்டில் போகணும், அப்படின்னா -K. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி -K.
சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா -15k -20√3k இதுதான் டார்க் அபவுட் அ பாயிண்ட் ஓ வருது. செக் த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ -15 -√3. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கேன் டிக் தட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேவை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா வில் கெட் -15 -20√3 × k. இதுதான் டார்க் அபவுட் அ பாயிண்ட் ஓ. இந்த பாயிண்ட்டோட டார்க் இந்த பாயிண்ட்டை பொறுத்து இதான் வேல்யூ. அப்புறம் ஆப்போசிட் வந்து 15 -20√3 வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். இப்போது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாலே நம்ம இதை டிக் பண்ணிடலாம். இதையை விட ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு த டார்க் அட் அ பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஓ தானே கேட்குறாங்க. நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிறது இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஸோ இது வந்து பாயிண்ட் பி. ஸோ இது வந்து ஓ. இப்போ இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் இருக்குது. அப்புறம் அந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், நெட் ஃபோர்ஸ். இதுதான் அதோட டைரக்ஷன். இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து இதோட பொசிஷன் வெக்டார் வந்து இப்படி இருக்க போகுது. ஏன்னா ஆர்பி வித் ரெஸ்பெக்ட் டு ஓ, பி வந்து ஓலேருந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஆர் வெக்டாரில் நம்ம 4 ஃபிங்கர்ஸ் வச்சுருப்போம். எஃப் வெக்டாரை நோக்கி என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோமா? இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஆர் வெக்டார். ஓகேவா? அப்படின்னா இது வந்து என்னோட ஆர் வெக்டார். நான் டுவோர்ட்ஸ் எஃப் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். அப்புறம் டார்க் என்ன கிடைக்கிது நமக்கு, இந்த டைரக்ஷனில் கிடைக்கிது. இது எப்படி இருக்குது, மூவிங் அவே ஃப்ரம் யூ இன் டு த போர்டு வந்து மூவ் ஆகுது. இன் டு த போர்டு அப்படின்னா -z ஆக்சிஸ். அப்புறம் டெஃபினட்டாக ஆன்சரில் வந்து என்ன தான் இருக்கணும், நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி வித்தின் 10 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். டைரக்ஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் அதாவது நமக்கு டார்க் அப்படிங்கிறது என்ன தெரியும், ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு தெரியும். அப்படிங்கிறப்ப ஆர் வெக்டாரில் 4 ஃபிங்கர்ஸை பிளேஸ் பண்ணுங்கள், டுவோர்ட்ஸ் எஃப் வெக்டார் ரொட்டேட் பண்ணுங்கள். நம்ம தம்ப் எந்த டைரக்ஷனில் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இன் டு த போர்டு. ஸோ இன் டு த போர்டு அப்படிங்கிறப்ப தட் இஸ் கோயிங் டு பி த ஓகே. ஓகே, ஸோ இன் டு த போர்டு இதுதான் டார்க். இன் டு த போர்டு அப்படின்னா மைனஸில் தான் ஆன்சர் இருக்கணும். அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்கிறது -15 -20√3 மைனஸாக காமனாக எடுத்திங்கன்னா கே -k. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். A particle is projected at a time t equal to 0 from a point O with a speed u at an angle theta to the horizontal. Find the torque of a gravitational force on projectile about the origin at a time t. Okay, at a time t ல வந்து கேட்குறாங்க. இது ப்ரொஜெக்டைல் மோஷனோட கம்பைன் பண்ண கொஷின். ஸோ நமக்கு தெரியும் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம த்ரோ பண்ணுறோம். இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்கோம், u. இந்த பாயிண்ட் வந்து o, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. என்ன கேட்குறாங்க, அந்த ஃபைண்ட் த டார்க் ஆஃப் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, வெயிட் ஆஃப் த பாடி. ஸோ இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து mg -j டைரக்ஷன், டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகுது. டவுன்வோர்டு வந்து நான் -j அப்படின்னு எடுத்துக்கிறேன், ரைட். ஸோ கோஆர்டினேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து i, இது வந்து j. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் மேலே போக 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 ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே வந்து வெயிட் வந்து டவுன்வோர்டில் தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா எர்த் வந்து டவுன்வோர்டில் தான் புல் பண்ணும். ஸோ கிராவிட்டி, அக்சலரேஷன் டு கிராவிட்டி டவுன்வோர்ட்ஸில் இருக்கும். ஆனால் வெயிட்டும் டவுன்வோர்ட்ஸ், அதனால் -j. இப்போ ஆர் வெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். ஆர் வெக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனி பாயிண்ட், ரைட், இந்த பொசிஷன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆர் வெக்டார். ஸோ இந்த ஆர் வெக்டார் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா
இது வந்து x, y. ஓகேவா? x, y. x அப்படிங்கிறது x கோஆர்டினேட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல், y அப்படிங்கிறது y கோஆர்டினேட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். இப்போ நீங்கள் x அண்ட் y வந்து ஃபைண்ட் பண்ணணும். x எடுத்துக்கணும். x அப்படிங்கிறது x டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன பண்ணலாம்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ sx will be equal to uxt plus half ax t square. இப்போ நம்ம ப்ரொஜெக்டில் தெரியும் ux. ஆக்சலரேஷன் வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது, அதுவும் y டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸில். அப்புறம் x டைரக்ஷனில் எந்த ஒரு ஆக்சலரேஷனும் இல்லை. ரைட், ஏன்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் த்ரூ அவுட் த பாடி. அப்புறம் இந்த வேல்யூ வந்து 0. அப்படின்னா sx அப்படிங்கிறது நம்மளோட x கோஆர்டினேட், இட் இஸ் நத்திங் பட் uxt. ux அப்படிங்கிறது இந்த யூவோட x காம்பனண்ட் u cos theta, y காம்பனண்ட் அப்படிங்கிறது u sin theta. அப்படின்னா u cos theta into t. இதுதான் வந்து x காம்பனண்ட். இது வந்து i டைரக்ஷனில் இருக்க போகுது. ஓகே, வெக்டார் ஃபார்மில் எழுதினீங்க அப்படின்னா இதை வேல்யூ u cos theta t. இதே மாதிரி என்ன பண்ணணும்? y டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ y டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப sy will be equal to uyt plus half ay t square. y டைரக்ஷனில் இனிஷியல் லாஸ்ட் என்ன? u sin theta. ஸோ அப்படின்னா u sin theta into t. இப்போ ay u sin theta அப்போர்டில் இருக்குது, பாசிட்டிவ். ஆனால் ayங்கிறது என்ன? y டைரக்ஷனில் உள்ள ஆக்சலரேஷன், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ், அதனால் மைனஸ் g. மைனஸ் g t ஸ்கொயர் பை 2. இதுதான் வந்து y கோஆர்டினேட். நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? y கோஆர்டினேட் நீங்கள் j அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நான் ஏன்னா இந்த பொசிஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ x அப்படிங்கிறது தெரியும் u cos theta t i cap, y அப்படிங்கிறது u sin theta t மைனஸ் g t ஸ்கொயர் பை 2 j cap. இப்போ நம்மளுக்கு r வெக்டார் அப்படிங்கிறது எழுதிடலாம். r வெக்டார் எப்படி எழுதலாம்? x வெக்டார், ரைட், xi வெக்டார். ஸோ u cos theta t i வெக்டார், u cos theta t i வெக்டார் plus u sin theta t minus g t square by 2 j vector. ஓகே, j vector. ஸோ இதுதான் r வெக்டார். நம்மளுக்கு f வெக்டார் அப்படிங்கிறது தெரியும் mg மைனஸ் j. அப்படின்னா டார்க், அதாவது இப்போது ரெண்டு டாப்பிக்கை கம்பைன் பண்ணுறோம், ப்ரொஜெக்டைல் மோஷன், கைனமேட்டிக்ஸ் அண்டு ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். இப்போது டார்க் அப்படிங்கிறது என்ன? ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் போட்டால் டார்க் கிடச்சிடும், அவ்வளோதான். ஸோ டிட்டர்மெண்ட் மெத்தட் போட்டு ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டவுட் வித் திஸ் ப்ராப்ளம்? ஒரு 2 minutes எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஆப்ஷன்ஸ் இல்லை, சப்ஜெக்டிவ் கொஷின். டெரிவ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் மட்டும் எழுதிக்கோங்க. சப்ஜெக்டிவ் கொஷின். நீங்கள் அப்படின்னா என்ன வேல்யூ வருது? வில் ஃபைண்ட் u cos theta t I cap plus u sin theta t minus g t square by 2 j cap. ஸோ இதுதான் வந்து என்னன்னா r வெக்டார் cross mg minus j. இப்போ ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். நீங்கள் டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுதவே வேண்டாம். ஏன்னா இது வந்து ஜே, இதுவும் ஜே ஆர் மைனஸ் ஜே ரெண்டுமே என்ன? ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ தீட்டா வந்து 180 இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போனா இதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? கெட் mg u cos theta into t. ஸோ I cross j வந்து k, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் k. ஸோ இதுதான் வந்து டார்க். குட் ஆன்சர். மைனஸ் கேல ஆக்ட் ஆகுது. அப்புறம் இந்த பாயிண்ட்ல டார்க் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது? இன்டு த போர்டு ஆக்ட் ஆகுது. நீங்கள் அதோட டைரக்ஷனை வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். எப்படி இன்டு த போர்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, I'll do it here. See. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. இது வந்து எக்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட ஆர் வெக்டார். இதுதான் வந்து ஃபோர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர் வெக்டார் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இப்படி தான் ரொட்டேட் பண்ணுவோம். அப்போனா நம்மளோட தம்ப் எப்படி இருக்குது? இன்டு த போர்டு. இன்டு த போர்டு தான் இருக்குது. அப்புறம் டெஃபினட்டாக எடுத்து மைனஸ் கே. டார்க் அப்படிங்கிறது எப்படி தான் இருக்க போகுது? மைனஸ் கேல தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ த வேல்யூ யூ ஹவ் டு ஃபைண்ட், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். Okay, next question. Okay, so next concept போலாம். இப்போ டார்க் வந்து வெக்டார். ஸோ அதோட டைரக்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் வந்து இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ்னு எடுப்போம். கிளாக்வைஸ் டார்க் நம்ம என்ன பண்ணுவோம்? இன் ஜென்ரலாக நெகட்டிவ் அப்படின்னு எடுப்போம். எதனால் அப்படின்னா, ஃபியூ டேக் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா, ப்ளஸ் எக்ஸ்லேருந்து போக போக ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் தானே பாசிட்டிவ். இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்டில் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுறப்ப ஆன்டி கிளாக்வைஸ் வந்து பாசிட்டிவ், கிளாக்வைஸ் வந்து நெகட்டிவ். இந்த சேம் லாஜிக்கில் ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் வந்து பாசிட்டிவ், கிளாக்வைஸ் டார்க் வந்து என்ன? நெகட்டிவ். ஸோ அதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கில் தான் நம்ம எடுக்கணும். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஈக்குலிபிரியம் சால்வ் பண்ணுறப்ப ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் வந்து பாசிட்டிவ், கிளாக்வைஸ் வந்து நெகட்டிவ். இதுதான் இன் ஜென்ரல் நோட்டேஷன். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப கிளாக்வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக்வைஸ் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஃபைனலி யூ ஹவ் டு செக் அது என்ன டைப் ஆஃப் டார்க்னு கேட்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகே. அடுத்த டாபிக் கப்பல்.
கப்பல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாப்பா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதான் வந்து சென்டர். ஸோ இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் d/2, ஸோ இந்த டிஸ்டன்ஸும் d/2. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்படி ஒரு ஃபோர்ஸ் F அப்ளை பண்ணுறேன், இப்படி ஒரு ஃபோர்ஸ் F அப்ளை பண்ணுறேன். ஓகே, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் which do not coincide, ரைட்? ஸோ கன்ஸ்டிடியூட் அ கப்பல். அதாவது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ், இது வந்து ப்ளஸ் ஒயில் போச்சுன்னா இது மைனஸ் ஒயில் போகும், ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது மேக்னிடியூட் வைஸ். இதுக்கு பேர் தான் நான் சொல்கிறேன் கப்பல் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் ஃபைன் பண்ணுறப்ப, டார்க் அப்படிங்கிறது நெட் டார்க். ஸோ நெட் டார்க் அப்படிங்கிற எப்படி ஃபைன் பண்ணலாம், டார்க் பிகாஸ் ஆஃப் 1 ப்ளஸ் டார்க் பிகாஸ் ஆஃப் 2. ஸோ இதை வந்து நான் 1 எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ டார்க் பிகாஸ் ஆஃப் 1, இந்த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்டை பொறுத்து. ஓகேவா, இந்த பாயிண்ட் O எதுவுமே மென்ஷன் பண்ணல டார்க் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து தான் டார்க் கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணாமல் டார்க் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிற பாயிண்ட் வந்து என்னென்னா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து கண்டுபிடிக்கணும் டார்க். இன்கேஸ் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல, எந்த பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலை அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து இந்த பாயிண்ட்டை பொறுத்து டார்க் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் இன்டூ இங்கேருந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, d/2, அப்படின்னா F d/2. ஓகே, எந்த டேரக்ஷன் அப்படின்னா இந்த டேரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாக் வைஸில் சுற்ற போகுது ஆன்டி கிளாக் வைஸ்னு பார்க்குறதுக்கு உங்களோட பென் எடுத்து இந்த ஃபோர்ஸோட டேரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே என்ன பண்ணுங்கள், அந்த பாயிண்ட் எதை பொறுத்து கண்டுபிடிக்கிறோமோ டுவோர்ட்ஸ் தட் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஃபோர்ஸ் இப்படி தான் ரொட்டேட் பண்ண போகுது, அப்படின்னா இது என்ன, கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் வந்து என்ன பண்ணுறோம், நான் மைனஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இல்லை கிளாக் வைஸ் அப்படின்னே போட்டுக்கோங்க, கிளாக் வைஸ் ப்ளஸ் இந்த ஃபோர்ஸோட டேரக்ஷனில் பெண்ணை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடிக்கணுமோ அதை அப்படியே பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அகெயின் இது ப்ரொடியூஸ் பண்ண போகிறதும் கிளாக் வைஸ். இந்த வேல்யூ ஆல்சோ F d/2. ஸோ இதுவும் கிளாக் வைஸ். அப்படின்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ண கெட் FD. ஸோ ஃபைனல் வேல்யூ எப்படி இருக்குது, கிளாக் வைஸ். ஸோ இதுதான் வந்து நெட் டார்க். ஸோ நெட் டார்க் அப்படிங்கிறது என்ன, F × D. அப்படின்னா சிம்பிளாக ரெண்டு கப்பல் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே ஃபோர்ஸு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ் அது எடுத்தாலே போதும், டார்க் வந்து கிடச்சிடும். இப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து இந்த ஆப்ஜெக்ட்டை எப்படி ரொட்டேட் பண்ண போகுதுன்னா கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண போகுது. ஜஸ்ட் இமேஜின், இப்போ எனக்கு இந்த பேனல் போர்டு இருக்குது, நான் இந்த ஆக்சிஸில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த பேனல் போர்டை ரொட்டேட் பண்ணணும், இது XY பிளேனில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், இந்த டேரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸு, இந்த டேரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், அப்போ டேரக்ஷனில் கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும், இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். அதுதான் கப்பல். ஸோ டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் constitutes a couple. ஆனால் இதோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் என்ன ஆகக்கூடாது, கோயின்சைட் ஆகக்கூடாது. ஓகேவா, இதுதான் கப்பல். ஸோ கப்பல் கொடுத்துட்டு டார்க் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸு அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாலே போதும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சுத்த போகுது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நார்மலாக நம்மகிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அந்த வாட்டர் பாட்டிலை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னா டார்க் தான் கப்பல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா, இப்போ நான் அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ நான் ரெண்டு பாயிண்டில் என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஒரு பாயிண்டில் மட்டும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்மளால் வாட்டர் பாட்டில் என்ன பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு பாயிண்டில் இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணிப்போம். இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கொடுக்குறது வந்து இந்த டேரக்ஷனில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திங்க அப்படின்னா இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த டேரக்ஷனில் இருக்கும், இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த டேரக்ஷனில் இருக்கும். இட் இஸ் அவே ஃப்ரம் த போர்டு, இங்கே கொடுக்குறது டுவோர்ட்ஸ் த போர்டு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கப்பல். கப்பல் அப்படிங்கிறது டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஐம் அப்ளைங் ஆஃப் ஃபோர்ஸ், இப்படி தான் அப்ளை பண்ணுறோம். பட் ரெண்டு பாயிண்டில் நான் ஒரு பாயிண்டில் மட்டும் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி என்னால் ரொட்டேட் பண்ணுறது கஷ்டம், எனக்கு கிரிப் இல்லை. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்படி அப்ளை பண்ணுறோம். ஸோ மீன்ஸ் இந்த டேரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், இங்கே இந்த டேரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், இதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ்
constitutes a couple. So couple வந்து என்ன பண்ண போகுதுன்னா ரொட்டேட் தான் பண்ண போகுது. Right. So it is the idea how to have. Okay, image not visible. Suddenly hang ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Wait.
ஓகே, சடனாக சம் ஹேங். ஓகே, ஹேங் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். என்ன டவுட்? அது டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல். ட்ரூவா? இல்லை அப்படி ஈக்குவலாக இருந்தால் நம்ம வந்து கப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? ஸோ ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம அதை கப்பல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ தட் இஸ் அ கப்பல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போடுங்க ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறப்ப என்னன்னா, ஒரு பாடி இருக்கு. ஸோ இந்த பாடி வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதோட மாஸ் வந்து எம், லென்த் வந்து எல். இதோட வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆகும். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு ரோப் வச்சு டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாடி வந்து என்ன ஆகலைன்னா, டிரான்ஸ்லேட்டும் ஆகலை, ரொட்டேட்டும் ஆகலை அப்படின்னா இது வந்து ஈக்குலிபிரியம் இருக்குன்னு அர்த்தம். இன் ஜெனரலாக ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெட் ஃபோர்ஸ் 0, அதாவது ஆக்ட் ஆகிற மொத்த ஃபோர்ஸும் 0, அதே மாதிரி நெட் டார்க்கும் வந்து 0. நெட் டார்க்கும் 0. ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப, ஸோ த சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் டு பி 0. அதே மாதிரி நெட் டார்க் அப்படிங்கிறப்ப த சம்மேஷன் ஆஃப் டார்க் மஸ்ட் பி 0. இப்படி இருந்தால் இது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஈக்குலிபிரியம் அப்படின்னா அது எந்த ஒரு நெட் ஃபோர்ஸ் இல்லை, அக்சலரேஷன் இருக்காது. நெட் டார்க் இல்லை அப்படின்னா ஆங்குலர் அக்சலரேஷன் இருக்காது. ஸோ அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஈக்குலிபிரியம். ஸோ நெட் ஃபோர்ஸ் மட்டும் 0 அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். நெட் டார்க்கும் 0 அப்படின்னா அது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதான் ஜெனரல் ஐடியா போட்ட ஈக்குலிபிரியம். இப்போ ஸோ ஈக்குலிபிரியமுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு புஷ்அப்போட எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கை வந்து கிரவுண்டில் இருக்குது, இந்த இடத்துல லெக்ஸுமே வந்து இங்கே கிரவுண்டில் டச் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு நார்மல் டேரக்ஷன், இங்கே ஒரு நார்மல் டேரக்ஷன் அப்போ டேரக்ஷன், இங்கே ஒரு நார்மல் டேரக்ஷன் அப்போ டேரக்ஷன், பாடி வெயிட் வந்து டவுன்வர்ட் டேரக்ஷன். இப்போ இந்த பாடி வெயிட்டு, ஸோ இந்த பாடி வெயிட்டும் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் அப்போல ஆக்ட் ஆகிற ரெண்டு நார்மல் டேரக்ஷனும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, அந்த ஆப்போசிட் டேரக்ஷனில் இருந்தால் நெட் ஃபோர்ஸ் வந்து 0. அதே மாதிரி இப்போ இதில் எந்த ஃபோர்ஸ், இந்த எல்லா ஃபோர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் கண்டுபிடிச்சாலும் டார்க்கும் வந்து எப்படி தான் இருக்கும்? 0. நெட் டார்க்கும் 0. டயக்ராமில் நெட் ஃபோர்ஸுமே வந்து எப்படி இருக்கும்? 0வாக இருந்தது அப்படின்னா இந்த பர்சன் வந்து எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம்? ஈக்குலிபிரியமில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஒரு நம்ம ஒரு கை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆயிரும்? அன்பேலன்ஸ் ஆயிரும். ஸோ ஃபோர்ஸ் வந்து பத்தாது, ரொட்டேட் ஆகும் சான்ஸ் இருக்கு. இல்லை ஸோ இந்த கேஸில் அப்போல் ஆக்ட் ஆகிற இந்த நார்மல் டைரக்ஷன், இங்கே ஆக்ட் ஆகிற நார்மல் டைரக்ஷன், டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற வெயிட்டை ஃபோர்ஸ் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமாகவும் இருக்கணும், ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். அதாவது நெட் டார்க் 0 அப்படின்னா திஸ் என்டையர் சிஸ்டம் இஸ் செட் டு பி இன்.
ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வில் டிஸ்கஸ். Question visible. So JEE Advanced 1997 subjective question. Question read பண்ணுங்க. A rod of weight W is supported by two parallel knife edges A and B and is in equilibrium in a horizontal position. Okay, ஒரு ராட் வந்து knife edge அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, knife edge, இதோட weight வந்து W, horizontal positionல equilibriumல இருக்கு. The knives are at a distance D from each other. இந்த ரெண்டுத்துக்குள்ள distance வந்து D. The center of mass of the rod is at a distance X from A. So, இது வந்து நான் A அப்படின்னு எடுத்துக்கிறேன், இது B ன்னு எடுத்துக்கிறேன். Center of mass எங்கே இருக்குன்னா Xல இருக்கு, X டிஸ்டன்ஸில் இருக்குது. Aலேருந்து X டிஸ்டன்ஸில் center of mass இருக்குது. Bலேருந்து பார்த்தோம் அப்படின்னா D minus Xல இருக்குது. ஓகே, அவங்க பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால the center of mass of the rod is at a distance X from Aன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதுதான் எடுக்கணும். அப்படின்னா இந்த ராடு வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எக்ஸாக்ட் மிட் பாயிண்டில் இல்லாமல் இந்த ஏக்கு பக்கத்தில் இருக்குது. இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். என்ன கேட்குறாங்கன்னா the normal reaction on A and B, இது சப்ஜெக்டிவ் கொஷின் அப்ரோச் பண்ணுவோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா என்ன பண்ணணும், இருக்கிற கன்ஸ்டன்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே ரிமூவ் பண்ணால் ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஏ ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் ரியாக்ஷன் பி வந்து ஆக்ட் ஆகும். இதோட வெயிட் வந்து சியில் தான் ஆக்ட் ஆகும். ரைட், இதுதான் வெயிட் டபிள்யூ. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் ஏ. ஸோ இது வந்து பி, இது வந்து சி. ஸோ இது எக்ஸ் டிஸ்டன்ஸ், இது வந்து டி மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ். இப்போ ஈக்குலிபிரியம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நெட் ஃபோர்ஸும் ஜீரோவாக இருக்கணும். What is the doubt? A body can be in motion, net force is zero, it doesn't stay at equilibrium. No, that is also equilibrium. Net force zero only equilibrium. அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போனாலுமே that can be equilibrium. ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இனிஷியலி ரெஸ்ட்டில் இருந்து ஃபைனலாகவும் ரெஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்குது, ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம். ரைட், ஸோ நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஒரே கண்டிஷன் தான். அது மோஷனில் இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ரைட், இப்போது நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னா இனிஷியலி ஒரு வெலாசிட்டி இருக்குன்னா அதே வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் இன் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னா இட் வில் பி இன் அ சேம் பொசிஷன். ரைட், அது அந்த பொசிஷன் வந்து என்ன ஆகலை, டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ தட் இஸ் ஐடியா அபவுட் இன் ஈக்குலிபிரியம். வி கேனாட் சே தட் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ, த பாடி இஸ் அண்டர் மோஷன் ஸோ தட் இட் டசன்ட் ஸ்டே அட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு கண்டிஷனே என்னென்னா நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கணும். அது மோஷனில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஓகே, காட் த பாயிண்ட் சிபி. ரைட், ஸோ இங்கே பார்த்தோன்னா நார்மல் ரியாக்ஷன் ஏ வந்து அப்போல ஆக்ட் ஆகுது, இங்கே பிலையும் அப்போல ஆக்ட் ஆகுது, வெயிட் டவுனில் ஆக்ட் ஆகுது. ஈக்குலிபிரியம் சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு ஈக்குலிபிரியம் இருக்கணும். டிரான்ஸ்லேஷனலாகவும் ஈக்குலிபிரியம், ரொட்டேஷனலாகவும் ஈக்குலிபிரியம். டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். ஓகே, ஸோ NA NB வில் பி ஈக்குவல் டு W. இது வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி ஜீரோ. இப்போ சம்மேஷன் அபவுட் டார்க்கும் வந்து என்னவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டார்க் அபவுட் எனி பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். எந்த பாயிண்ட்டை பொறுத்து டார்க் கண்டுபிடிக்கலாம், எந்த பாயிண்ட்டை பொறுத்து டார்க் கண்டுபிடிச்சாலும் ஜீரோவாக தான் இருக்கணும். ரைட், எனக்கு ஒரு பாயிண்டில் டார்க் ஜீரோ, இன்னொரு பாயிண்டில் டார்க் ஜீரோ இல்லாமல் இருந்தால் அந்த பாயிண்ட்டை பொறுத்து பாடி ரொட்டேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா டார்க் அபவுட் எனி பாயிண்ட் கண்டுபிடிங்க. நம்ம என்ன பண்ணலாம், டார்க் அபவுட்
ஏ ஃபைன் பண்ணலாம், சி ஃபைன் பண்ணலாம், பி ஃபைன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சியை பொறுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா என்ஏவும் அன்னோன்னு, என்பி அன்னோன், 2 அன்னோன் கிடைக்கும். திரும்ப நீங்கள் சால்வ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன ட்ரிக்னா, ஜஸ்ட் ஃபைண்ட் த டார்க் அபவுட் எனி ஒன் அன்னோன் ஃபோர்ஸ் பாயிண்ட். இங்கே அன்னோன் ஃபோர்ஸ் பாயிண்ட் என்னது? என்ஏ, என்பி. இந்த 2ல் ஏதோ ஒரு பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிங்க. சியை பொறுத்து கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இந்த ஏ அண்ட் பியை பொறுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏவை பொறுத்து டார்க் வந்து 0 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, டார்க் அபவுட் ஏ ஷுட் பி 0. எல்லா பாயிண்டை பொறுத்து டார்க் 0வாக தான் இருக்கணும். இப்போ ஏவை பொறுத்து 0. லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ இந்த டபிள்யூ, இந்த என்ஏ இருக்கா, இந்த என்ஏ வந்து இந்த பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகுது. அப்புறம் இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் வந்து 0. இப்போ இந்த டபிள்யூ வந்து இதை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் என்ன? டபிள்யூ இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கிளாக் வைஸில் இருக்குது. ஏன்னா இதான் டபிள்யூ, டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் கிளாக் வைஸ். இந்த என்பி ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். அபவுட் திஸ் பாயிண்ட் ஏ. என்பி ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸ். அப்படின்னா திஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு என்பி இன்டு டி. ஸோ என்பி இஸ் நத்திங் பட் டபிள்யூ எக்ஸ் பை டி. இப்போ நம்ம அன்னோன் ஃபோர்ஸ் பாயிண்ட்டை பொறுத்து டார்க் கண்டுபிடிக்கிறதுல என்ன பியூட்டினா, நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சிடும். நீங்கள் இதை இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணால் என்ஏ வந்து கிடைச்சிடும். இப்போ என்பியை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணுமா? என்ஏவை பொறுத்து கண்டுபிடிக்கூடாதான் கண்டுபிடிக்கலாம். பட் இதை பொறுத்து கண்டுபிடிக்கிறப்ப, சியை பொறுத்து கண்டுபிடிக்கிறப்ப 2 அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் யூ வில் கெட் என்ஏ என்பியில் ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு என்ஏ என்பி ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன் 2 அன்னோன் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால நீங்கள் ஈக்குவலிபிரியம் சால்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வருதுன்னா அன்னோன் ஃபோர்ஸ் பொறுத்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ரிமெம்பர் ப்ராப்ளம் சால்விங்காக. இப்போ என்பி தெரியும். என்ஏ அப்படிங்கிறது என்ன? டபிள்யூ மைனஸ் என்பி. ஸோ இட்ஸ் டபிள்யூ எக்ஸ் பை டி. ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம்? டபிள்யூ இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை டி. இதுதான் வந்து ரியாக்ஷன் அட் ஏ. இட்ஸ் JEE அட்வான்ஸ் கொஷின். ஓகே, 1997. அதுக்கப்புறம் நிறைய மெயின்ஸ் கொஷினில் இந்த மாடல், அதுக்கப்புறம் நீட் கொஷினில் எக்ஸாக்ட் சேம் மாடல் நீட் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க. இங்கே பிஒய்க்கு சால்வ் பண்ணுறப்ப இல்லைன்னா ஐடியா, பட் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். அப்புறம் ஈக்குலிபிரியம் சால்வ் பண்ணுறப்ப எந்த பாயிண்டை பொறுத்து டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். டார்க்கோட சென்ஸ், கிளாக் வைஸ் சென்ஸ்னால் நெகட்டிவ் எடுத்துக்கோங்க, ஆன்டி வைஸ்னால் பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் ரீட் பண்ண முடியுதா? ஓகே, ஸோ அந்த டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணுறேன். மெயின்ஸ் 2019, an L-shaped object made of thin rods of uniform mass density is suspended with a string as shown. Right? ஸோ இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து 90. யூனிஃபார்ம் மாஸ் டென்சிட்டி, இப்போ ரெண்டுத்தோட மாஸுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது. சஸ்பெண்டட் வித் ஸ்ட்ரிங் as shown in figure if AB and BC both are equal. இதுதான் வந்து A. இது வந்து A, இது வந்து B, இது வந்து C. ஆக்சுவலாக டயக்ராமுக்காக நான் இதை லென்த்தாக வரைஞ்சிருக்கேன். AB and BC both are equal. AB and BC ரெண்டுமே ஈக்குவல். அப்போனா இந்த லென்த்தோட மாஸும் இந்த லென்த்தோட மாஸும் ஈக்குவல். And the angle made by the AB with the downward vertical is theta. So, இது வந்து theta. Then theta ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதான் கொஷின்.
அது வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின், கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஒரு எல் ஷேப்டு ஆப்ஜெக்ட், ஓகே, ஏபிசி, ஏபியும் பிசியும் ஈக்குவல் இன் லென்த், அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட மாஸ் ஈக்குவல். ஏன்னா தான் இப்படி தான் ஹேங் ஆகிட்டு இருக்கு, இந்த பொசிஷனில் அப்படியே ஹேங் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா டெஃபினட்டாக இது என்ன பொசிஷனில் இருக்குன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. ஓகே, அவங்க என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க, திஸ் இஸ் எக்ஸ், இதை வந்து அவங்க எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, திஸ் இஸ் ஜெட். ஓகேவா, தீஸ் ஆர் த டேட்டாஸ் தே மென்ஷன். சால்வ் பண்ணுவோம். பிஃபோர் தட் ஜஸ்ட் டேக் சம் டைம் அண்ட் சால்வ். ஒரு ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் இங்கே வரைஞ்சிட்டேன். ஓகே, டயக்ராம் நீங்கள் அதை ரெஃபர் பண்ண வேணாம், இதான் டயக்ராம். ஸோ ஏபி பிசி இந்த ரெண்டு லென்த்து ஈக்குவல். டயக்ராமில் கொஞ்சம் அது பெருசாகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இந்த லைனை தாண்டி இதோட 50% மேலே போகணும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் டைரக்ஷன், இது Z டைரக்ஷன், ஏபி அண்ட் பிசி போத் ஆர் ஈக்குவல். இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன? இந்த கொஷின். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். டார்க் அபவுட் எனி பாயிண்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அப்புறம் இதோட வெயிட் ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அபவுட் இந்த பாயிண்ட் டார்க் கண்டுபிடிங்க. இந்த ராடு இந்த பாயிண்ட்டை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கும், இந்த ராட் இந்த பாயிண்ட்டை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கும் ஈக்குவலாக இருந்து ஆப்போசிட்டில் இருந்தால் போதும், நெட் டார்க் 0 ஆயிரும். ஸோ அதான் லாஜிக். ரைட். ஓகேவா, இப்போது நான் சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. நான் ஏவை பொறுத்த டார்க் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதை வந்து 1ன்னு எடுத்துப்போம், இதை 2ன்னு எடுத்துப்போம். லிசன், இந்த பாயிண்ட் 1 பொறுத்து இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் எப்படி இருக்கணும், இந்த ஏபியோட வெயிட் இந்த பாயிண்ட் ஏவை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கும், பிசியோட வெயிட் இந்த பாயிண்ட் ஏவை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த லைன் இருக்கா, இந்த வெர்டிகல் லைனை தாண்டி தான் இந்த பிசியோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து லொக்கேட் ஆகும். ஓகே, பிசி வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இதோட மாஸ் நான் டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன், டபிள்யூ. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆக்ட் ஆனால் மட்டும்தான் இப்போ இதோட வெயிட் பார்த்தோன்னா இங்கே ஆக்ட் ஆகும். இது வந்து W1ன்னு எடுத்துக்கோங்க, இது W2. W1 W2 போத் ஆர் ஈக்குவல். ஓகே, ஏன்னா லென்த்து சேமாக இருக்குது, யூனிஃபார்ம் மாஸ் டென்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. யூனிஃபார்ம் மாஸ் டென்சிட்டி அப்படின்னா லென்த்து சேமாக இருந்தால் மாஸும் சேமாக இருக்கும், மாஸ் சேமாக இருந்தால் வெயிட்டும் சேமாக தான் இருக்கும். இப்போது இந்த ஏபியோட வெயிட்டு டவுன்வர்டாக ஆக்ட் ஆகும், பிசியோட வெயிட்டு டவுன்வர்டாக ஆக்ட் ஆகும். ஃப்ரீ பாடி டயக்ராமில் இருந்து உங்களுக்கு தெரியும், ரைட்? ஃப்ரீ பாடி டயக்ராமில் இருந்து வெயிட் வந்து ஓரியன்டேஷன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. வெயிட் எப்போவுமே எப்படி ஆக்ட் ஆக போகுது, டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆக போகுது, ரைட்? இந்த மாதிரி ஓரியன்டேஷன் இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஓரியன்டேஷனாக இருந்தாலும் வெயிட் வந்து ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ், ஏன்னா டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் எர்த் ஆக்ட் ஆகும். அப்படின்னா இது W1 கண்டிப்பாக இந்த லைனை தாண்டி W2. இப்போ இந்த W1 வந்து இங்கே என்ன டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். W2 எதை ப்ரொடியூஸ் பண்ணும், கிளாக்வைஸ் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் W1 வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டார்க், W2 வந்து என்ன, கிளாக்வைஸ் டார்க். இப்போ இந்த லைனை தாண்டி இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்று கிளாக்வைஸ் டார்க், இன்னொன்று ஆன்டி கிளாக்வைஸ் டார்க். மேக்னிடியூட் சேமாக இருந்தால் போதும், கண்டிப்பாக என்ன ஈக்குலிபிரியம் தான் இருக்க போகுது. இப்போது
ஸோ இங்கே ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் வந்து W1ஓட லைன் ஆஃப் ஆக்ஷன், இதுதான் வந்து A. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து W1, இது என்னோட பாயிண்ட் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் X1. அப்படின்னா இந்த W1 into X1 தான் டார்க் ப்ரொடியூஸ்டு பிகாஸ் ஆஃப் 1. ஸோ டார்க் 1 அப்படிங்கிறது என்னென்னா the weight W1 into X1. X1 அப்படிங்கிறது என்ன? இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன், இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன், இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் X1. இப்போ X1 எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம், ஏபியோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஸோ இது வந்து பி, இது வந்து ஏ, இந்த பாயிண்ட்டு இங்கே தான் வந்து வெயிட் ஆக்ட் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். இது நமக்கு தீட்டா அப்படின்னு தெரியும். ஸோ இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா L/2. இப்படி தானே? இந்த வெயிட் எங்கே ஆக்ட் ஆகும்? சென்டர் ஆஃப் மாஸில். அப்போ வந்து W1. ஸோ ஏலேருந்து இந்த பாயிண்ட் வந்து என்ன? L/2 டிஸ்டன்ஸ். இப்போ இது L/2 டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன? L/2 sin தீட்டா. அப்படி தானே? ஆனால் இது ஹைபாட்னியஸ், இது L/2. இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/2 cos தீட்டா. அப்புறம் இது வந்து என்ன? L/2 sin தீட்டா. ஜாமெட்ரியில் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி கான்செப்ட் படி பார்த்தோன்னா நெட்டாருக்கு வந்து 0. இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ ஒரு கமெண்ட் வந்துருக்கலாம், இதை ஹைட் பண்ணிடுங்க, இவனை ஹைட் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ண முடியாத மாதிரி. ஓகேவா? இப்போ ஸோ இது வந்து L/2 sin தீட்டா, இது L/2 cos தீட்டா. இப்போ நம்மளுக்கு என்ன? W1. ஸோ W1 into L/2 sin தீட்டா. ஸோ இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்குன்னா இந்த ராடு ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கு. ஓகேவா? இந்த ராடு ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கு தான் இந்த வேல்யூ. இப்போ இந்த BC ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ BC ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் அப்படிங்கிறப்ப W2 லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ், எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், இதுதான் வந்து X2. ஸோ அப்படின்னா டார்க் ஃபார் 2 வில் பி W2 into X2. ஸோ W2, இந்த W1 W2 ரெண்டு ஈக்குவல். இந்த X2 அப்படிங்கிறது இந்த A இருக்கா, ஏலேருந்து நீங்கள் ஒரு லைன் வரைகிறீங்க. இந்த B, சாரி, இந்த வந்து இதோட சென்டர் ஆஃப் மாஸ், செகண்டோட சென்டர் ஆஃப் மாஸ் C2. இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் X2. இப்போ இதுக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும். இந்த மாதிரி ஒரு கார்டு இங்கே இருக்கு அந்த பாயிண்ட். ஸோ இதோட வெயிட் வந்து என்ன? W2. இப்போ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த லைன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து L, இந்த ஆங்கிள் வந்து என்ன சொல்லிட்டாங்க? தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து 90. இப்போ இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு லைன் போகுது, இங்கேருந்து நம்ம ஒரு லைன் வரைகிறோம். இப்போ அப்சர்வ் கேர்ஃபுல்லி, இந்த லைனும் இந்த AB லைனும் இந்த வெர்டிகல் லைனும் மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. இந்த லைன் இருக்க இது AB. ஓகே, AB, இது வந்து C லைன். ஸோ இந்த வந்து மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. இப்போ இந்த BCயும் ABயும் பர்பெண்டிகுலர். அது மாதிரி இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த வெர்டிகல் லைன் பர்பெண்டிகுலர். அப்போ இந்த ஆங்கிள் எப்படி தான் இருக்கும்? தீட்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்ன? தீட்டா. இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/2. அப்புறம் இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன வரும்? இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து L/2 cos தீட்டா. புரியுதா? ரைட். ஸோ ட்ரிக்னாமெட்ரி தான் இது. AB லைன் BC லைன் பர்பெண்டிகுலர்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. நான் இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். எனக்கு இந்த டிஸ்டன்ஸை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ நான் இது வந்து L/2, இது தீட்டா அப்படின்னா இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன? L/2 cos தீட்டா. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து கண்டுபிடிக்கணும். விச் இஸ் நத்திங் பட் திஸ் வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே L, இது L cos தீட்டா. அப்புறம் இது வந்து என்ன? L sin தீட்டா. L sin தீட்டா. ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் விளையாடி இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து L/2 cos தீட்டா, இது L sin தீட்டா. அப்போ நான் X2 அப்படிங்கிறது இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ். ஸோ X2 இஸ்
L by 2 cos theta minus L sin theta. ஸோ இதான் வந்து x2. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா x2. ஸோ இது w L by 2 sin theta, இது w L by 2 cos theta minus L sin theta. ஸோ இந்த செகண்டுக்கு x2 எடுக்கிறது தான் வந்து மேட்ரு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் x2. ஸோ ஓவரால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதோட ப்ரொஜெக்ஷன் வச்சு இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடுறோம், சப்ட்ராக்ட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், ஜாமெட்ரி கொஷின். இப்போ இந்த ரெண்டு டார்க்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஈக்குலிபிரியம். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? செக் யுவர் நெட் கனெக்ஷன். உங்கள் நெட் கனெக்ஷன் செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இந்த W2 ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் கண்டுபிடிக்க x2 வேணும். x2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த B, அதாவது இந்த A லைனுக்கும் இந்த லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து x2. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த வெர்டிகல் லைனோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் L by cos theta. அதுலேருந்து இந்த வெர்டிகல் லைன் வந்து என்ன L sin theta சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு x2 கிடச்சிரும். ஓகே, இதான் x2 L by 2 cos theta minus L sin theta. இந்த ரெண்டு டார்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா இது W1 வந்து என்ன பண்ண போகுது, ஆன்டி கிளாக் வைஸ், W2 வந்து கிளாக் வைஸ். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க, கெட் W L sin theta by 2 will be equal to W into this value. So இங்கே L காமனாக எடுத்தீங்க அப்படின்னா you will get cos theta by 2 minus sin theta அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க. WL WL கேன்சல் பண்ணிடலாம். ஸோ sin theta by 2 will be equal to cos theta by 2 minus sin theta. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 3 sin theta by 2 will be cos theta by 2. So tan theta will be 1 by 3. So this should be the angle. Okay, so tan theta அப்படிங்கிறது 1 by 3 அப்படிங்கிறது ஆன்சர். So go through the problem. ஓகே, ஸோ இதுதான் டார்க்கு. ஸோ டார்க்கோட ஜெனரல் ஐடியா. நெக்ஸ்ட்டு டாப் லிங்க். ஸோ ஒரு வீடியோ பார்த்து வரலாம் டாப் லிங்க் என்னென்னு.
see, look at that. Okay, நானே ட்ராப் பண்ணிடுறேன். ஜென்ரலாக டாப்லிங் அப்படிங்கிறது ஸோ கவுண்ட் விழுறது, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டாப்லிங். நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இதோட மாஸ் வந்து எம். இது மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து இப்படி எடுத்துக்கிறோம், இதோட மாசும் எம், நம்ம ஃபோர்ஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் இங்கேயுமே அதே வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன், சேம் எஃப் தான் கொடுக்குறோம். இப்போ இந்த ரெண்டில் எது வந்து கவுந்து விழுறதுக்கு டாப்பிள் ஆகிறதுக்கு ஈஸியாக டாப்பிள் ஆகும் அப்படின்னா இதுதான் ஈஸியாக டாப்பிள் ஆகும். ஸோ ஏன் அப்படிங்கிறது தான் we are going to discuss. இப்போ இது டாப்பிள் ஆகணும், ஆனால் அது டிரான்ஸ்லேட் ஆகக்கூடாது. அப்புறம் என்ன ஆகக்கூடாது, நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது ஸ்லைட் ஆகக்கூடாது. ஸ்லைட் ஆகக்கூடாதுன்னா இங்கே வந்து என்ன ஆகும், ஒரு எஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன். எங்கேயும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மியூ இன்டூ என். ஓகே, ஸோ மியூ இன்டூ ஜி, இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன, மியூ இன்டூ எம்ஜி. இப்போ நம்ம அப்ளை பண்ணுற இந்த ஃபோர்ஸ் வந்து மியூ எம்ஜியை விட கம்மியாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ நம்ம அப்ளை பண்ணுற இந்த ஃபோர்ஸ் வந்து மியூ எம்ஜியை விட கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன ஆகலை, இது வந்து ஸ்லைட் ஆகாது. எப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து மியூ எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கோ ஸ்லைடாக ஆரம்பிக்கும், அதிகமாக இருந்தால் தான் ஸ்லைட் ஆயிரும். ஓகேவா, ஸோ நாங்கள் வந்து ஸ்லைட் ஆகலை அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஈஸியாக டாப்பில் ஆயிரும். நான் ஒரு கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், அது கவுந்து விழுந்துடும். ஸோ கொஞ்சம் ப்ராடர் பேஸ் இருக்கிறது வந்து என்ன ஆகாது, டாப்பில் ஆகாது. ரைட், ஸோ தட் இஸ் ஐடியா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சி, வில் டேக் திஸ் ஒன். இது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். இதுதான் அந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ். டவுன் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நார்மல் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நார்மல் ரியாக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகுது. நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஹெச், ஹைட் ஆஃப் த பாடி வந்து ஹெச். ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே ஆக்ட் ஆகும், இதுதான் ஃப்ரிக்ஷன். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஏன்னா இது வந்து ரிஜிட் பாடிங்கிறதுனால ஒரு பாயிண்ட்ல மென்ஷன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், ஒரு பாக்ஸ் வரைஞ்சி அதை ஃப்ரீ பாடி டயக்ராமாக காமிக்கிறோம். ஸோ வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ், நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட்ஸ், இந்த ரெண்டுமே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சிஎம் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரிக்ஷன், இது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே எப்பவுமே வந்து நம்ம இந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து நீங்கள் டார்க் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து இந்த எஃப் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், கிளாக் வைஸ் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ரிக்ஷனும் கிளாக் வைஸ் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ரெண்டுமே கிளாக் வைஸ் டார்க் அப்படின்னா அது டெஃபினட்டாக என்ன ஆயிரும், டாப்பில் ஆயிரும். ஸோ இங்கே சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்கே சென்டர் ஆஃப் மாஸில் ஆக்ட் ஆகுது. நார்மல் ரியாக்ஷன் என்ன பண்ணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஷிஃப்டிங் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன். ஸோ மோஸ்ட்லி JEE அட்வான்ஸில் தான் அந்த கான்செப்ட் இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட நார்மல் ரியாக்ஷன் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்ட், சென்டர் ஆஃப் இங்கே இருக்கு, இதில் வந்து W அப்படிங்கிற ஒரு வெயிட் ஆக்ட் ஆகுது. சென்டர் ஆஃப் மாஸ் என்ன பண்ணும், கொஞ்சம் பாயிண்ட் தள்ளி இங்கே ஆக்ட் ஆகும், இந்த லைனில் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ், எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் மாஸில் வெயிட் ஆக்ட் ஆகும். நார்மல் ரியாக்ஷன் இங்கே ஆக்ட் ஆனால் என்ன மீனிங், நம்ம கொடுக்குற எந்த ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ரொட்டேட் ஆகுங்கிற மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. தட் இஸ் நாட் பாசிபிள். அதாவது நார்மல் ரியாக்ஷன் சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்ட் ஆகாமல் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி நடக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் ஷிஃப்டிங் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன். ஓகே, ஷிஃப்டிங் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் எக்ஸாக்டாக இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆகாமல் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷன், இது வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். இது ஹைட்டில் இருக்குது, ஹெச் ஹைட்டில் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஓ பாயிண்ட் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் ஓ பொறுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன், டார்க் வந்து எடுக்கிறேன். இந்த நார்மல் ரியாக்ஷன் இந்த பாயிண்டை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கு 0. ஏன்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து இது வழியாக தான் பாஸ் ஆகுது, டார்க் 0. இந்த ஃப்ரிக்ஷனோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் இந்த ஓ வழியாக தான் பாஸ் ஆகுது, இதுதான் பாயிண்ட் ஓ. அப்போ அதோட டார்க்கும் 0. இந்த வெயிட் என்ன பண்ணும், டார்க்கை ப்ரொடியூஸ் டைரக்ஷனில் இருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா F இன்டூ ஹெச், இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதான் F,
இந்த பாயிண்ட் ஹெச். இந்த எஃப் இன்ட்டு ஹெச் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? டபிள்யூ இன்ட்டு எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுதான் டபிள்யூ இன்ட்டு எக்ஸ், இதுதான் வேல்யூ. இப்படி இருந்தது அப்படி நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இந்த டபிள்யூ அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? எம்ஜின்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த ஹெச் இஸ் நத்திங் பட் எம்ஜி எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஹெச். இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், ஸ்பீட் ஆகலை. ஏன்னா என்னோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. நான் அப்ளை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகும்? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி டாப்பில் கவுந்து விழப்போகுது. அப்படி விழுற அந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகி மேக்ஸிமம் ஷிஃப்ட் ஆக முடியும், இந்த பாயிண்ட் வரைக்கும் ஷிஃப்ட் ஆகலாம், ரைட்? ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஓன்னு சொல்லிட்டோம். இந்த பாயிண்ட் கான்டாக்ட் பாயிண்ட். ஸோ இந்த கான்டாக்ட் பாயிண்ட் வரைக்கும் நார்மல் ரியாக்ஷன் ஷிஃப்ட் ஆகலாம். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்? நான் வந்து பி. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பி பை 2. ஸோ த ஹெச் இஸ் mg b by 2f. இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஹெச். ஒருவேளை இந்த ஹைட் ஒரு மாசம் தெரியும் அப்படின்னா இந்த தான் பிளேஸ் பண்ணியிருக்கணும். மாஸ் தெரியும், அதோட தெரியும், நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் ஹைட். இந்த ஹைட்டுக்கு மேலே அந்த பாடி இருந்தால் ஈஸியாக டாப்பில் ஆயிரும். கம்மியாக இருந்தால் டிஃபிகல்ட் டு டாப். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் நான் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஹெச் மேக்ஸ். ஓகே, ஹெச் மேக்ஸ். ஸோ இந்த ஹெச் மேக்ஸை விட இது கம்மியாக இருக்கிறதுனால இது டிஃபிகல்ட் டு டாப்பிள். இந்த பாடி வந்து ஹெச் மேக்ஸை விட அதிகமாக இருக்கிறது ஈஸி டு டாப். ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் ஆகுதா? ஓகே, 1 minute. இன் ஜென்ரல் வந்து 13-15 செகண்ட்ஸ் வந்து லேக் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹெச் மேக்ஸ் அப்படிங்கிறது mg by 2f. இப்போ இந்த ஹெச் மேக்ஸ் தான் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பாடி. இந்த ஹைட்டை விட இந்த பாடி அதிகமாக இருந்தால் ஈஸியாக டாப்பில் ஆயிரும், கம்மியாக இருந்தால் டிஃபிகல்ட் டு டாப்பில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒருவேளை ரைடும் ஆகணும்னா எஃப் என்ன தெரியும்? மியூ எம்ஜி அப்படின்னு தெரியும், ரைட்? ஸோ எஃப் வந்து மியூ எம்ஜி. இதை சப்ஸ்டியூட் பண்ணி பி 2 மியூ எம்ஜி. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா the H max value B by 2 mu. So ரிசல்ட் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட். ப்ரோ வாய்ஸ் கேட்கு. இந்த ஒரு சைடு வச்சுட்டீங்க. எதுல இருந்து லாக் ஆச்சு? ஓவரா லாக் ஆகுதோ? ஸோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண இருந்து லாக் ஆகுது.
ஸ்டில் லாக் ஆகுதா? Still lagging. இப்போ கேட்குதா? கொஞ்சம் செட்டிங் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கேட்குதா? ஓகே ஓகேப்பா. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஸ்டார்டிங்லேருந்து லேக் ஆயிடுச்சா? அகைன் யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன்? திரும்ப சொல்லவா? ஸோ டாப்லிங்கோட ஸ்டார்டிங்லேருந்து திரும்ப சொல்லவா? மியூட்ல தான. ஓகே அச்சா. ஸோ இந்த ப்ராப்ளம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணவா? டாப்லிங் ஸோ எனிவே ஒரு குயிக்காக வந்து கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ இந்த ஹைட் எஃப், இந்த நார்மல் டிரெக்ஷன் வந்து எக்ஸாக்டான சென்டர் ஆஃப் மாஸில் ஆக்ட் ஆகாமல் கொஞ்சம் என்ன பண்ணும், ஷிஃப்ட் பண்ணும். அதுதான் வந்து ஷிஃப்டிங் ஆஃப் நார்மல் டிரெக்ஷன். ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகிறப்ப இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம வந்து டார்க் கண்டுபிடிக்கிறோம். இந்த நார்மல் டிரெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் 0. இந்த எஃப் ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த டபிள்யூ ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன, b/2. ஸோ இதுதான் வந்து ஹெச் மேக்ஸ். நான் வந்து ஒரு வேளை ஸ்லைடாக ஆரம்பிச்சது அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு μmg சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனல் ரிசல்ட் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்டாக வந்திருக்கு. மாஸை பொறுத்தே மாறல. ஓகேவா? ஸோ மிடில் பார்ட்டில் இருந்து ஓகே. அப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து எதை பொறுத்து மாறல, நம்மளோட மாஸை பொறுத்தே மாறல. மாஸ் என்னவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த பி, இப்போ இந்த பியை வந்து நான் அதிகப்படுத்த ஹெச் மேக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்டு ஃப்ரிக்ஷன் இந்த ரெண்டை பொறுத்து தான் சேஞ்ச் ஆக போகுது. இது என்ன கேஸ்க்கு அப்படின்னா ஸ்லைட் ஆகி டாப்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து ஸ்லைடும் ஆகலை டாப்பும் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன், மூவ் ஆகலை டாப்பும் ஆகலை. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஹைட். திஸ் இஸ் கோயிங் டு பி தி மேக்ஸிமம் ஹைட். இந்த ஹைட்டை விட நீங்கள் அதிகமாக பிளேஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த பாடி அதிகமான ஹைட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும், டாப்பில் ஆயிரும். தட் இஸ் ஐடியா. புரியுதா? எனி பர்டிகுலர் பாயிண்ட் திரும்ப ரீடீச் பண்ணணுமா? ஓகேவா? சரி, ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து பெருசாக இருக்கா, அப்படின்னா இது வந்து ஈஸி டு டாப், இது கம்மியாக இருக்கிறதுனால இது டிஃபிகல்ட் டு டாப். ஸோ நான் இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இது சீக்கிரமே என்ன ஆயிரும், கவுந்துரும். ஸோ இது வந்து கவுறது கஷ்டம். ஏன்னா ஹெச் மேக்ஸ் ரெண்டுமே சேம் மாஸாக இருந்து நான் சேம் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து டாப்பில் ஆகிறது டிஃபிகல்ட், இது வந்து ஈஸியாக டாப்பில் ஆயிரும். ஸோ அதான் டாப்பு. ஸோ ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருந்தோம், பட் அது இங்கே ப்ளே ஆகலை. Tomorrow I will show you. இந்த क्वेश्चन ரீட் பண்ண முடியுதா? ஸோ JEE Advanced 1984. Try the question. Okay. So angular momentum இன்னைக்கு முடிச்சிடலாம். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் பெரிய டாபிக். ஆங்குலர் மொமெண்டம் முடிக்கிற அளவு வரைக்கும் லெக்சரை கண்டினியூ பண்ணும். ஸோ ரீட் பண்ணுங்க. A uniform cube of a side A and mass M rests on a rough horizontal table. A horizontal force F is applied normal to one of the faces at a point that is directly above the center of the face at a height 3a/4 above the base. ஓகேவா? டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 3a/4.
ஓகேவா? இது வந்து கியூப் தான். ஓகே, கியூப். சரி, கியூப் ஆஃப் சைடு ஏ அண்ட் மாஸ் எம், ரஃப் ஹரிசாண்டல் டேபிள் இருக்குது. The minimum value of f for which the cube begins to tip about the edge. இதை பொறுத்து அது என்னாக போகுது? டிப். ஸோ டாப்பில் ஆகணும் அப்படின்னா அந்த எஃபோட வேல்யூ என்ன? சப்ஜெக்டிவ் கொஷின். ஸோ 84 சப்ஜெக்டிவ் கொஷின். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கொஷின் புரியுதுல? ஒரு கியூபு, மாஸ் எம், சைடு வந்து ஏ, ரஃப் டேபிளில் இருக்குது. நான் வந்து ஒரு 3a/4 ஹைட்டில் வந்து ஒரு எஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இது எவ்வளோ மினிமம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் எனக்கு வந்து டிப் ஆகும்? ஸோ அதுதான் கொஷின். இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஃப் டெரிவ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ இருக்கா? ஹெச் மேக்ஸ் வில் பி ஈக்குவல் டு mgb/2f. இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. அவங்க கொடுத்த இந்த ஹெச் அப்படிங்கிறது, இந்த ஹெச் மேக்ஸ் அப்படிங்கிறது 3a/4 இருக்குது. நம்ம வந்து இந்த டாப்பில் அப்ளை பண்ணோம். இதை வேல்யூ கொடுத்துட்டாங்க 3a/4. எம் தெரியும், ஜி தெரியும். இந்த பி அப்படிங்கிறது என்ன? ஏ, கியூபுங்கிறதுனால. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ mgb/2f. H max. ஸோ H max அப்படிங்கிறது mgb/2f. ஸோ இது வந்து மொத்த ஹைட்டு இவ்வளோ வேல்யூ இருந்தால் அது வந்து டாப்பில் ஆகாது. ஆனால் நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து 3a/4 தான் இருக்குது. பட் திஸ் வேல்யூ எஃப் அப்படிங்கிறது என்னென்னா mgb/2 திஸ் ஹெச். ஸோ இந்த வேல்யூ mg ஏ, இந்த பி அப்படிங்கிறது என்ன? ஏ, இந்த டிஸ்டன்ஸ் 2 into h. ஹெச்சோட வேல்யூ 3a/4. ஏஏ கேன்சல் ஆகிடும். வில் கெட் 2mg/3. ஸோ இதுதான் எஃப். அப்போ நான் அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? டாப்பில் ஆயிரும். ஹெச் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா டாப்பில் ஆகும். ஃபோர்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஹெச் இருந்தால் டாப்பில் ஆகும். ஸோ தட் இஸ் ஐடியா. ஸோ அவங்க என்ன வேரியபிள் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து மாற்றணும். ஓகே, yes, Stephanian correct. 2/3 mg. So next concept, angular momentum. ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம். நம்ம ஜென்ரலாக மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலே வந்து அது லீனியர் மொமெண்டம். ஓகேவா? லீனியர் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாப்பா, ஸோ மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து ஃபிசிக்ஸில் வேணும் அப்படின்னா, மாஸ் தெரியும், குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், வி அப்படிங்கிறது வெலாசிட்டி, ஸ்பீடு. ஸோ எவ்வளோ வேகமாக அதோட டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அது வந்து ஸ்பீடு. இப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ரெண்டையும் கம்பைன் பண்ணி எதுக்கு எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வேணும்னா, ஹாவ் அன் ஐடியா. இப்போ இந்த ஸ்டைலஸ் இருக்குது. இது என்ன பண்ணுறேன், நான் இந்த ஹைட்டில் ஒரு கம்மியான ஸ்பீடில் வந்து என்னோடய கையில் வந்து ட்ரா பண்ணுறேன். எந்த ஒரு பெயினும் இருக்காது. இதே ஸ்டைலஸை ஒரு கன்னில் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணுறப்ப என்ன பண்ணும், புல்லட்டாக மாறிடும். அப்புறம் கையை என்ன பண்ணிடும், கிழிச்சிட்டு போயிடும். ரைட்? ஸோ அப்படின்னா மாஸ் கம்மியாக இருந்தாலும் இதோட வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் இது கொடுக்குற இம்பேக்ட் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. நார்மலாக ஒரு சின்ன ஒரு லீஃப் இலை எடுத்துக்கோங்க. இலை எடுத்து நம்ம நார்மலாக கையில் போடுறோம், எந்த ஒரு பெயினும் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் இலை சைஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அதே ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றுறோம். பயங்கர வேகமாக சுற்றிட்டு இருக்கிறப்ப நம்ம கையை போய் வச்சோன்னா ஆயிரும், கையை கட் பண்ணிடும். இப்போ நம்ம மாஸ் அதிகமாக இருக்கிறப்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலும் இம்பேக்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதாவது ஈவன் தோ மாஸ் கம்மியாக இருந்து வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலும் அது கொடுக்குற இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். மாஸ் அதிகமாக இருந்து வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் அது கொடுக்குற இம்பேக்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒரு 10 kg ஸ்டோன் இருக்குது, அதை எடுத்து நம்ம கம்மியான ஸ்பீல் நம்ம கையில் போட்டாலும் பெயின் இருக்கும். சின்ன ஒரு குண்டூசி இருக்குது, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஹிட் பண்ணாலும் என்ன இருக்கும், ஒரு பெயின் இருக்கும். அப்படின்னா இந்த ரெண்டில் எது அதிகமாக இருந்தாலும் அது கொடுக்குற இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகிறப்ப அது கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி.
எஸ் கிளாஸஸ் வில் பி ரெக்கார்ட் ஆகி மார்னிங் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். லிங்க்கில் போய் பார்த்துக்கலாம். ஸோ P = mv மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா, ஒரு மாஸ் கம்மியாக இருந்து வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலும் கொடுக்குற இம்பேக்ட்டும், மாஸ் அதிகமாக இருந்து வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் கொடுக்குற இம்பேக்ட்டும் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மொமெண்டம். இது வந்து லீனியர் மொமெண்டம். மூமெண்ட் ஆஃப் மொமெண்டம். மூமெண்ட் அப்படின்னால என்ன பண்ணுவோம், பொசிஷன் வெக்டார் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ் ஒய், ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த டைரக்ஷனில் ஒரு P அப்படிங்கிற ஒரு மொமெண்டம், இது வந்து ஆர், ஸோ இது வந்து தீட்டா. இந்த P அப்படிங்கிறது என்ன, மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. ஸோ த மொமெண்டம் மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. இது வந்து ஆரிஜின். இப்போ இந்த பார்ட்டிக்கல், இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குன்னு வச்சுப்போம், P அப்படின்னு ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இல்லை A அப்படின்னு ஒரு பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிக்கலோட மொமெண்டம் அபவுட் திஸ் பாயிண்ட், த ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல் A அபவுட் O இஸ் மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆர் வெக்டார் கிராஸ் P வெக்டார். இதுதான் வந்து ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது லீனியர் குவான்டிட்டி ஆஃப் மோஷன், ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஆங்குலர் குவான்டிட்டி ஆஃப் மோஷன். ஸோ குவான்டிட்டி ஆஃப் மோஷன் தான் மொமெண்டம். ஓகே. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஆர் கிராஸ் P. ஸோ P வந்து நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் mv. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ரைட் mvr sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. இட் கேன் பி அ வெக்டார், எனி டைரக்ஷனில் வெக்டாராக ஆக்ட் ஆகும், ரைட். ஸோ ஆர் வெக்டாருக்கும் P வெக்டாருக்கும் எல் வந்து எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். ஆர்பி வந்து XY பிளேனில் இருந்தால் எல் வந்து Z ஆக்சிஸில் இருக்கும், லைக் அ டார்க், அதே மாதிரி தான். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆங்குலர் மொமெண்டம். இப்போது ஒரு பாடி வந்து லீனியர் ஸ்பீடில் போனாலும் அதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குமா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டடி. 0,0 அப்படிங்கிறது ஒரு ஆரிஜின். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா இங்கே ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு V ஸ்பீடில் போயிட்டுருக்கு, அதோட மொமெண்டம் வந்து mv. இப்போ இதுதான் வந்து இதோட ஆர் வெக்டார். இப்போ நான் என்ன பண்ணணும், இது வந்து டிரான்ஸ்லேஷனல் தான், அதாவது V ஸ்பீடில் தான் போகுது, இது ரொட்டேட்டே ஆகலை, ஆனாலும் அதுக்கு என்ன இருக்குது, ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, எவ்ரி டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இஸ் அ ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் த பாயிண்ட் அட் இன்ஃபினிட்டி. அதுவும் எப்படி இருக்கும், அந்த லைனுக்கு மோஷனோட லைனுக்கு இப்படி தான் மோஷன் போகுது அப்படின்னா பர்பண்டிகுலர் லைனில் அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பாடி வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா இது டிரான்ஸ்லேஷனல் மோஷன் தான், பட் இன்ஃபினிட்டி லைனை பொறுத்து அது வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அதனால் எ பாடி விச் மூவ்ஸ் இன் அ டிரான்ஸ்லேஷனலி தட் கேன் ஹாவ் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அதுதான் ஜென்ரல் ஐடியா. ஸோ mvr sin theta. இப்போ இந்த ஆர் சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா பர்பண்டிகுலர். ஸோ இதை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், ஓகே. ஸோ இதுதான் தீட்டா அப்படிங்கிறப்ப இது தீட்டா, ஆர் சைன் தீட்டா. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். அப்புறம் என்ன பண்ணணும், இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள், இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணி இந்த ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி mv இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் போடல ஆன்சர். ஸோ இதுதான் லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல். லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல். ஸோ ஒரு பார்ட்டிக்கலோட லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலுக்கு என்ன பண்ணணும், இதே தான், பட் வெக்டோரியல் சம். நிறைய மொமெண்டம் இருக்கும். ஸோ த டோட்டல் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மொமெண்டமும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ண வேண்டியது. இஸ் த டோட்டல் மொமெண்டம் ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. என்ன வெக்டார், ஆக்சியல் வெக்டார். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ரொட்டேஷனல் மோஷனில் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. ஸோ ஆக்சிஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் டார்க்கோட டேரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம், ஆங்குலர் மொமெண்ட் டேரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிகினிங் ஆஃப் லெக்சரில் நான் சொன்னது தான், தீட்டா, ஒமேகா, ஆல்ஃபா, டார்க், ஆங்குலர் மொமெண்டம் இது எல்லாமே ஆக்சியல் வெக்டார்ஸ். ஓகே. ஸோ வெக்டார் லாவை கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒபே பண்ணி தான் ஆகும். இப்போ இங்கேயுமே ஆங்குலர் மொமெண்டம் இஸ் பர்பண்டிகுலர் டு ஆர் வெக்டார், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் பர்பண்டிகுலர் டு P வெக்டார். ஸோ இது வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல் அண்டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ rotating rigid body. Okay, so angular momentum of a
rotating rigid body about center of mass. எதை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னு கொடுக்கல அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு பாடி இருக்குது, இதுதான் வந்து அதோட சென்டர் ஆஃப் மாஸ். இங்கே ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறோம், இந்த பாடி வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது, இது ஒமேகா ஸ்பீட் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த வெலாசிட்டி. இது வந்து ஆர் வெக்டார். இந்த பாயிண்டில் வந்து ஒரு டிஎம் அப்படின்னு ஒரு சின்ன மாஸ் இருக்குது. இப்போ இந்த சின்ன மாஸோட ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது டிஎல். ஓகேவா, டிஎல் ஒரு ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி. இப்போ இதோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எம்விஆர் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி கொஸ்டின் எடுத்தாச்சு நினைக்கிறேன் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்க்கு. ஓகே, ஸோ டிஎல் அப்படிங்கிறது இந்த சின்ன மாஸ் கொடுக்குற ஆங்குலர் மொமெண்டம். ஸோ நம்மளுக்கு ஆங்குலர் மொமெண்டமுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், we know that it is mb r sin theta. அப்படி இல்லை அப்படின்னா இதை ஆர் வெக்டார் கிராஸ் எம்பி இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா, இதுதான் எல். இப்போது இந்த சின்ன மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன, இது ஆர் வெக்டார். ஓகே, ஆர்ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்ஐ வெக்டார் கிராஸ் டிஎம் இன்ட்டு வி வெக்டார். இப்போ இந்த ஆர்ஐ அண்டு வி இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது, பர்பண்டிகுலர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே நீங்கள் எழுதிக்கலாம் ஆர்ஐ டிஎம் இன்ட்டு வி. ஓகே, இது வந்து டிஎல். ஸோ நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் டிஎல் அப்படின்னா நம்மளுக்கு எல் கிடைக்கும், ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இங்கே என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஆர்ஐ டிஎம், நம்மளுக்கு வி அப்படிங்கிறது என்ன தெரியும், ஆர் ஒமேகா. ஸோ இட் இஸ் ஆர்ஐ இன்ட்டு ஒமேகா. சிம்பிளிஃபை பண்ணால் ஒமேகாவை காமனாக எடுத்துடலாம், ஏன்னா எல்லா பார்ட்டிகளும் ஒரே ஒமேகா தான். ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் சேம் ஆங்குலர் வெலாசிட்டியில் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் லீனியர் வெலாசிட்டியில் இருக்கும். ஏன்னா லீனியர் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன், எங்கே இருக்குங்கிறத பொறுத்து. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்ஐ ஸ்கொயர் டிஎம். இந்த ஆர்ஐ ஸ்கொயர் டிஎம் அப்படிங்கிறது என்ன குவான்டிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்புறம் இதை என்ன பண்ணலாம், யூ கேன் சே இட் இஸ் ஐ இன்ட்டு ஒமேகா. இந்த ஐ அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்து. ஸோ இதை என்ன பண்ணலாம், ஆங்குலர் மொமெண்டமாக போட்ட சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஒரு சின்ன பார்ட்டிகளுக்கு எடுக்கிறோம், இந்த சின்ன பார்ட்டிகள் கொடுக்குற ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ ஐசி இன்ட்டு ஒமேகா. ஐசி அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் ஆர் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். இந்த ஆங்குலர் மொமெண்டமுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டமோட பியூட்டி என்ன அப்படின்னா இது எந்த ஒரு கோஆர்டினேட்டை பொறுத்து மாறாது. ஃபார்ஸே எனக்கு ஒரு ரிஜிட் பாடி வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, பியூர் ரொட்டேஷன் ரொட்டேட் ஆகுது, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எந்த பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சாலும் இதுதான் ஆன்சர். சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து ஒரு பாடி ரொட்டேட் ஆனால் நீங்கள் எந்த பாயிண்ட்டை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் கேட்டாலும் அதோட ஆங்குலர் மொமெண்டம் வில் பி ஐசி இன்ட்டு ஒமேகா. இந்த ஐசி அப்படிங்கிறது சென்ட்ராய்டல் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுக்கு பேர் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இது வந்து இட்ஸ் அன் இன்ட்ரின்சிக் குவான்டிட்டி, ஒரு ரொட்டேஷனோட இன்ட்ரின்சிக் குவான்டிட்டி. ஓகேவா, இன்ட்ரின்சிக் குவான்டிட்டி அப்படின்னா இது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டமை பொறுத்து மாறாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இந்த பாயிண்ட் ஏவை பொறுத்து மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறேன், இல்லை பாயிண்ட் பியை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறேன், பிரச்சனையே கிடையாது. இது எதை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. அப்படின்னா இதோட ஆங்குலர் மொமெண்டம் பேர் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். கோஆர்டினேட் நீங்கள் எந்த பாயிண்ட்டை பொறுத்து கேட்டாலும் ஐசி இன்ட்டு ஒமேகா. ஸோ திஸ் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுதான் ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி அபவுட் எனி ஆக்சிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இது வேறு ஏதோ ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது.
என்னோட சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து ரொட்டேட் ஆகல. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி அபவுட் எனி ரேண்டம் ஆக்சிஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டம் ஆக்சிஸில் வந்து ஒரு பாடி இருக்குது, இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு ஆக்சிஸ் சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, இது வந்து ஒமேகா. அப்போனா the angular momentum about the A and A axis is moment of inertia about A axis into omega. Okay. So center of mass axis பொறுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் spin angular momentum which is independent of the coordinate system. அது வந்து ஒரு rotational பாடியோட ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, அப்படின்னா இன்பில்ட் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது. எனி ரேண்டம் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆனால் அந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டு ஒமேகா ஆஃப் த ரிஜிட் பாடி. ஸோ இதுதான் வந்து அபவுட் எனி ஆக்சஸ். ஸோ ஹாவ் அன் ஐடியா. சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இது வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் கிடையாது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்? ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன? ஆங்குலர் குவான்டிட்டி ஆஃப் மோஷன், மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இட் இஸ் அன் ஆக்சியல் வெக்டார். ஒரு டிரான்ஸ்லேஷனல் பாடிக்கும் என்ன இருக்கும்? ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கணும்? எம்விஆர் சைன் தீட்டா. ஸோ தீட்டா மேக்ஸிமம், தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் மேக்ஸிமம் ஆங்குலர் மொமெண்டமாக இருக்கும். ஸோ அந்த பாடி மூவ் ஆகிற டேரக்ஷனுக்கும் இதுக்கு ஒரு லைன் வரைஞ்சி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்தால் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடிக்கு ஆங்குலர் மொமெண்டம் வில் பி ஐ ஒமேகா. ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ஸை பொறுத்து எடுத்து அதுக்கு பேர் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். எனி ரேண்டம் ஆக்சிஸ் பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் நார்மலாக ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதான் ஜென்ரல் ஐடியா ஹாட் நோ ஃபார் அ ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ரிஜிட் பாடி in both translation and rotation. ஓகேவா? translation and rotation. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகுது, ப்ளஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ பார்ட்டிகளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பார்ட்டிகல் வி ஸ்பீடில் போனால் மொமெண்டம் எம்விஆர் சைன் தீட்டா. சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து ஐ ஒமேகா, ஐசி இன்ட்டு ஒமேகாங்கிறது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், ஐ இன்ட்டு ஒமேகா அப்படிங்கிறது ரொட்டேஷனில் வர ஆங்குலர் மொமெண்டம். இப்போ எனக்கு இந்த பாடி வந்து டிரான்ஸ்லேட்டும் ஆகுது ஆஸ் வெல் அஸ் ரொட்டேட்டும் ஆகுது. லைக் எ வீல், காரோட இந்த வீல் மாதிரி இப்படி சுத்தவும் செய்யுது, இந்த மாதிரி ஓடவும் செய்யுது. ரைட். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் கோஆர்டினேட் வரையணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விசி. ஓகே, ஸோ நான் இந்த பாயிண்ட்டை பொறுத்து கேட்குறேன். ஓ அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஆர் வெக்டாரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த பாடி வந்து என்ன ஆகுது? ரொட்டேட்டும் ஆகுது, ட்ரான்ஸ்லேட்டும் ஆகுது. ரைட். ஸோ அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன், இது வந்து என்ன மோஷன்? ரொட்டேஷனல் மோஷன். இந்த மாதிரி மோஷன் இது ஜென்ரலாக நம்ம வந்து ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன், பியோர் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? பியோர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஸோ இது வந்து பியோர் ரொட்டேஷன் மோஷன். ஸோ பியோர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அண்டு பியோர் ரொட்டேஷனல் மோஷன். இப்போ இந்த பியோர் டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆங்குலர் மொமெண்டம் கொடுக்கும், பியோர் ரொட்டேஷன் ஒரு ஆங்குலர் மொமெண்டம் கொடுக்கும். இப்போ இது பியோர் ரொட்டேஷன் கொடுக்கறது ஆங்குலர் மொமெண்டம் பேர் என்னென்னா ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ இந்த பாடி வந்து ஸ்பின் ஆகலை, இந்த இடத்துல மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அது டிரான்ஸ்லேட் தான் ஆகுது, ஓடிட்டு தான் இருக்குது, என்ன பண்ணல, சுற்றலை. அப்படின்னா இது கொடுக்கறதுக்கு பேர் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லீனியரில் போகிற பாடி, எம்விஆர் சைன் தீட்டான்னு டெரிவ் பண்ணோமா, அதுக்கு இன்னொரு பேர் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். இந்த பாடி வந்து இந்த கேஸில் பார்த்தோன்னா டிரான்ஸ்லேட் இப்படி தான் போகுது, ஆனால் இந்த பாடி பார்த்தோன்னா இப்படி ரொட்டேட் ஆகுது. ரைட். ஸோ ரொட்டேட் ஆகிறனால வருது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், டிரான்ஸ்லேட் ஆகிறனால வருது ஆர்பிட்டால் மொமெண்டம். இப்போ இந்த பாடிக்கு வந்து இந்த ரெண்டு மொமெண்டமும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, we know that it is I into omega. எதை பொறுத்து I கண்டுபிடிக்கணும்? சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். வெரி இம்பார்ட்டன்ட்.
பயங்கர முக்கியமான பாயிண்ட் இதுதான். காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து எந்த ஆக்சிஸை பொறுத்து அது ரோலிங் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எதை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும்? சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். எனக்கு என்னோட பாடி இதை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஐசி இன்டு ஒமேகா. கீப் இட் இன் மைண்ட், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலே இது சென்ட்ராய்டல் ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம், ஐசி இன்டு ஒமேகா. இப்போ இங்கே ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன? யூ நோ தட் mvr. ஸோ m r வெக்டார் கிராஸ் v வெக்டார். இந்த vங்கிறது c. இந்த r வெக்டார் இருக்கா, இந்த r வெக்டார் என்னன்னா the position of center of mass from this origin. ஓகே, இதான் ஆரிஜின் அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து இதோட பொசிஷன் வெக்டார். இது வந்து ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், இது வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த ஆர் அண்ட் வி வந்து ரெண்டு பெர்பெண்டிகுலராக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா mvr sin theta ப்ளஸ் வந்து ஐசி இன்ட்டு ஒமேகா. இதுதான் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதுதான் ஆங்குலர் மொமெண்டமோட ஐடியா. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ டிரான்ஸ்லேட்டிங் பார்ட்டிக்கல். ஒரு பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போனாலும் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், ரைட். நிறைய தடவை மெயின்ஸ்லையும் சரி நீட்லையுமே வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்குறப்பெல்லாம் இந்த மாடல் ரிப்பீட் ஆகும். ஒரு பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போனாலும் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா தட் ரெக்டிலினியர் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டை பொறுத்து ரொட்டேஷனல் மோஷன். ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹேவ். ஸோ இதுதான் ஜென்ரல் ஐடியா போட்ட ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல், ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ரிஜிட் பாடி, ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி அபவுட் சிஎம் ஆக்சிஸ், ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் எனி ஆக்சிஸ். இது வந்து டிரான்ஸ்லேஷனல் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷன். ஸோ டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னா இதுதான் காம்பனண்ட். ரொட்டேட் மட்டும் ஆகுது சிஎம் ஆக்ஸ் சப்போஸ்னா இதுதான் காம்பனண்ட். ரெண்டுமே நடக்குதுன்னா நீங்கள் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும், ஆர்பிட்டாலும் கண்டுபிடிக்கணும். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எதை பொறுத்து கண்டுபிடிக்கிறோம்? சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஜஸ்ட் ரிமெம்பர், இது எதை பொறுத்து கண்டுபிடிக்கிறோம்? ஆர். இந்த ஆர் அப்படிங்கிறது நான் எந்த பாயிண்டை பொறுத்து கேட்கணும்? நான் கேட்குற பாயிண்ட் வந்து அபவுட் ஆரிஜின் அப்படின்னா இங்கேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது, அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸோட ஸ்பீடு என்ன, இது தெரிஞ்சால் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். So this is a general idea about a angular momentum. Any doubt? Doubt இருக்கா? So angular momentum இல்லை டார்க்கில் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா let me know. இல்லை ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க். ஸோ லேட் ஆகிடுச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? ரெக்கார்டட் அப்படின்னு கேட்டது இது தானடா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டியா? ப்ராப்ளம்ஸ் போயிடுவோமா? எல்லா மாடல்லையும் டிரான்ஸ்லேஷனில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், ரொட்டேஷனல் போத் கம்பைன்டு எல்லா மாடலையும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். கான்செப்சுவல் டவுட் இருந்தால் லெட் மீ ஆஸ்க். ஸோ லெட் மீ நோ. என்ன ஸ்டெஃபோனியன் ரெக்கார்ட் ஆகுமான்னு கேட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டியா? ஓகே. ஆங்குலர் மொமெண்டமில் எழுத கொஷின் டயக்ராம் நான் வரைஞ்சிட்றேன். ஓகேவா? சரியாக தெரியாது, நானே வரைஞ்சிட்றேன்.
a particle of mass m moves in xy plane with a velocity v. V velocity போயிட்டு along the straight line AB. If the angular momentum of the particle with respect to origin O is LA, okay va? LA, when it is at A. A ல இருக்கிறப்ப இந்த O பொறுத்து அதோட angular momentum வந்து LA. When it is at B, அதோட angular momentum வந்து LB. About the point O, okay va? So V speed ல போயிட்டு இருக்கு. V அப்படிங்கிறது என்ன ஸ்பீட்? வெலாசிட்டி V along a straight line. ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு XY பிளேனில். ஸோ நீட் 2007 கொஷின். இப்போ LA LB யோட ரிலேஷன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதான் கொஷின். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன? ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படியே போய்ட்டுருக்கு. இப்போது இதை நான் திரும்ப எப்படி எழுதிக்கலாம்? எம்விஆர், இது வி ஓகேவா? எம்விஆர் சைன் தீட்டா. இந்த ஆர் சைன் தீட்டா அப்படிங்கிறது தான் பர்பண்டிகுலர். எம்வி ஆர் பர்பண்டிகுலர், இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். இந்த பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது இங்கே இருக்கா, இந்த ரெண்டுக்கும் அப்படியே ஒரு லைன் வரைய வேண்டியதான். இதுதான் லைன். இப்படி ஒரு லைன் வரைகிறோம். அண்ட் இந்த லைன், இந்த டிஸ்டன்ஸ் தான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ பாயிண்ட் அந்த பார்ட்டிகல் ஏல இருந்தாலும் சரி பியில் இருந்தாலும் சரி, எஸ் தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். சிபி ஏல இருந்தாலும் பியில் இருந்தாலும் இந்த ஆர் பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், எம்வியும் கான்ஸ்டன்ட். அப்படின்னா ஆங்குலர் மொமெண்ட் ஏ அண்ட் பி ரெண்டுமே எப்படி இருக்க போகுது? ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர். இப்போ நம்ம இன் ஜென்ரல் நம்ம என்ன யோசிப்போம்னா, ஸோ ஆரிஜின்லேருந்து இங்கே இருக்குது, ஆரிஜின்லேருந்து தூரமாக இருக்குது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அதோட டிஸ்டன்ஸ் ஆர் வெக்டார் அதிகமாச்சு அப்படின்னா இதோட மொமெண்டம் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஆர் வெக்டார் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த மொமெண்டமோட டேரெக்ஷனும் மாறிட்டுருக்கும். ரைட்? ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுதான் அதோட டேரெக்ஷன். நம்மளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது டேரெக்டாக டிஸ்டன்ஸை பொறுத்து மாறாது, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். ஸோ தட் இஸ் த ஐடியா ஹவ் டு ஹேவ். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்க போகுது? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, சடனாக நம்ம என்ன யோசிப்போம்? டிஸ்டன்ஸ் தானே, பி தானே அதிகமாக டிஸ்டன்ஸில் இருக்குது, அப்படின்னா பி தான் ஆங்குலர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, so IIEEE 2002. ஸோ இதுலேயும் டயக்ராம் தெரியலண்ணா. ஓகே, இப்போ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து பி, So question வந்து a particle of mass m moves along a straight line PC with a velocity v as shown. What is the angular momentum of the particle about P? Okay, about P. So the point P பொறுத்து கேக்குறாங்க.
அது யார்? ஜூனியர் கேமிங். குட் ஈவினிங். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க போல். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து கேட்குறாங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஓ பொறுத்து கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் எம்வி இன்டூ எல், ஸ்மால் எல். இப்போ இந்த பாயிண்ட் பி பொறுத்து கேட்குறப்ப இதுதான் ஆர் வெக்டார், இதுதான் பி வெக்டார். அப்புறம் ரெண்டு வெக்டார் என்ன வெக்டார்? பேரலல் காம்பனண்ட். அப்புறம் ஆர் கிராஸ் பி என்ன ஆயிரும்? 0. ஸோ ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி, 0. ஓகே, ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஆர் வெக்டார், இதுதான் பி வெக்டார், ரெண்டுமே பேரலல் வெக்டார்ஸ். 0. Okay, fine. Next. For the question, it's a JEE Advanced 1997. A mass m is moving with a constant velocity along a line parallel to x-axis. Along a line parallel to x-axis. Away from the origin. Its angular momentum with respect to origin. First நீங்கள் coordinate system அறிஞ்சுக்கோங்க, x and y. ஸோ இது வந்து x axis parallel to x axis இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம். இதோட ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின். இந்த ஆரிஜினை பொறுத்து இதோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன? இதுதான் கொஷின். 0 remains constant, goes on increasing, goes on decreasing. So mostly angular momentumல conceptual questions தான் அதிகமாக இருக்கும். என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து is 0, remains constant, goes on increasing, goes on decreasing. வேல்யூ கண்டுபிடிங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? கேன் டேக் ஒய் நாட் அப்படின்னா, ஸோ த ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் ஓ இஸ் எம்பி ஒய் நாட். இப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்படி தானே? எஸ், தட் இஸ் கரெக்ட். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னதுனால வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், மாஸ் மாறப்போகிறது கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன் பேரலாக தான் போயிட்டுருக்கு. அப்படின்னா ஒய் நாட்டு கான்ஸ்டன்ட், அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஓகே, இதுவும் கான்ஸ்டன்ட். That is idea. So next question. So JEE Mains 2022. The position vector of 1 kg mass, 1 kg object, okay, mass on the 1 kg, 1 kg is R position vector அப்படிங்கிறது 3i cap minus j cap, and its velocity b is 3j cap plus k cap. The magnitude of its angular momentum is root x. What is x? இப்போ நீங்கள் ஆங்குலர் மொமெண்டம் ஃபைண்ட் பண்ணுறப்ப பொசிஷன் வெக்டாரை கொடுத்துட்டாங்க, எந்த பாயிண்ட்னு மென்ஷன் பண்ணல, பிரச்சனை இல்லை. ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அவங்க கொடுத்ததை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஆர் வெக்டார் அப்படிங்கிறது 3i மைனஸ் ஜே கிராஸ் பி வெக்டார் அப்படிங்கிறது 3j ப்ளஸ் கே. ஸோ லிசன்ப்பா, இதில் காமன் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு பி வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட் வே. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இதோட மேக்னிடியூட் இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி வர்றது ஆன்சர் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் ஓன்லி மேக்னிடியூட் ஆஃப் ஆர், மேக்னிடியூட் ஆஃப் பி மட்டும் கிடையாது, டைரக்ஷன் மேட்டர்ஸ். அதனால் கிராஸ் ப்ராடக்ட்டு ரொம்ப தெளிவாக பண்ணணும். ஸோ இதோட மேக்னிடியூட் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இங்கே போட்டால் அப்படின்னா ரூட் 10 வரும், இங்கே போட்டால் ரூட் 10 வரும், மல்டிப்ளை பண்ணால் ரூட் 10 ஸ்கொயர் 10 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். தட் இஸ் நாட் கரெக்ட். So 19 வருதா? 1 kg 3i minus j 3j plus k.
நீங்கள் டிட்டர்மினண்ட்டில் போடலாம், இல்லைனா ஒரு காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ வில் டூ தட். ஸோ டிட்டர்மினன்ட் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 வெக்டார் தான் இருக்குது, டேரெக்டாக கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 3i அண்ட் j பண்ணுறப்ப என்ன வரும்? வில் கெட் 9. i கிராஸ் j வந்து என்ன? k, 9k. திரும்ப 3i அண்ட் k பண்ணுறப்ப என்ன வரும்? ப்ளஸ் 3 i கிராஸ் k. சர்க்கிள் எழுதிப்போம், ஓகேவா? ஸோ i கிராஸ் k அப்படிங்கிறப்ப மைனஸ் j. திரும்ப மைனஸ் ஜே இதை பண்ணுறப்ப 0 ஆகிடும். இங்கே பண்ணுறப்ப என்ன வரும்? மைனஸ், இங்கே 1 இருக்குது, இங்கே 1, j கிராஸ் k பிகம்ஸ் i. ஸோ என்ன வேல்யூ வருதுன்னா 9k வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் i வெக்டார். இதுதான் வேல்யூ. நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஆன்சர் மாறிடும். இப்போ என்ன கேட்குறாங்க? மேக்னிடியூட் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? i காம்பனண்ட், j காம்பனண்ட், k காம்பனண்ட் தெரியும். ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 9 ப்ளஸ் 81. ஸோ ரூட் ஆஃப் 91. ரூட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ என்ன? 91. எப்படி 19 வந்திருக்கு? ஓகே, எக்ஸ் இஸ் 91. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் கொஷின். கொஞ்சம் மேத்ஸ் தெரிஞ்சு ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நாளைக்கு அட்வான்ஸ் பேப்பர்லேயுமே வந்து டெஃபினட்டாக ஒரு 8 to 12 மார்க்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, ஸோ ட்ரை திஸ் கொஷின். A particle, JEE Advanced 1990. So a particle of mass m is projected with the velocity v, making an angle 45 degree with the horizontal. எதுக்காக அந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ண அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். Okay, so the mass is m. Mass on the m, velocity is v. It's making an angle 45 degree. The horizontal. The magnitude of the angular momentum of the projectile about the point of projection. About the point of projection, when the particle is at maximum height. The particle maximum heightல இருக்கிறப்ப இந்த பாயிண்ட்டை பொறுத்து இதோட angular momentum என்னன்னு கேட்குறாங்க. சூப்பரான கொஷின். Okay, so 45 degree v, so the p maximum height la irukkrappa இந்த பாயிண்ட்டை பொறுத்து angular momentum கண்டுபிடிக்கணும். இப்போ பார்ட்டிகல் தானே, அப்புறம் இன் ஜென்ரல் angular momentum அப்படிங்கிறது என்ன? r வெக்டார் கிராஸ் p வெக்டார். ஸோ p வெக்டார் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம்? r வெக்டார் கிராஸ் mb வெக்டார் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் போன உடனே இதுதான் இதோட வெலாசிட்டி. ஏன்னா வெர்டிகல் வெலாசிட்டி என்ன? 0. ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து என்னன்னா u cos தீட்டாவாக இருக்கும். ஏன்னா அது மாற போகிறதே கிடையாது. ஸோ u cos தீட்டா cos 45 தானே, அப்புறம் டேரெக்டாக யூ வில் கெட் u/√2. இப்போ மொமெண்டம் அப்படிங்கிறதுனால m-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மொமெண்டம். இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த ஆர் வெக்டார் இப்படி ஃபைண்ட் பண்ணி நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிச்சி பண்ணலாம். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள், இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த டிஸ்டன்ஸால் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு? h max. ஸோ த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது m u/√2 into h max. ஸோ இதான் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ மல்டிபிள் செலக்ட் ஆன்சர், 2 ஆன்சர் பாசிபிள். ஓகே, அதில் டெஃபினட்டாக 0 கிடையாது. ஸோ இந்த பிசிடியில் 2 ஆன்சர் பாசிபிள். ஸோ ஹெச் மேக்ஸ் கண்டுபிடிங்க. ஹெச் மேக்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? இங்கே போனோன்னே வெலாசிட்டி வந்து 0.
ஸோ velocity 0 h max அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். u square sin square theta divided by 2g. ஓகே, ஆப்ஷன் பி அது ஒரு கரெக்ட் ஆன்சர். ஸோ h max அப்படிங்கிறது என்ன தெரியும் நமக்கு? u square sin square theta by 2g. ஸோ டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ h max will be v square sin 45 it's going to be root 2 4g. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் the angular momentum இது mv தானே. ஸோ u அப்படிங்கிறது அங்கே வின்னு சொல்லிட்டாங்க, இப்போ நான் v. ஸோ mv by root 2 v square by 4g. ஸோ 4g. ஸோ இது ஒரு ஆன்சர். mv cube by 4 root 2g. So option B, that is correct. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் இதுதான் பாசிபிள். ஏன்னா இங்கே வந்து 4 மிஸ் ஆகுது. ஆப்ஷன் டியில் வந்து வியில் விக்கு பதிலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹெச்சை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டை வந்து ஹெச்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்லேயே ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ நான் அதுவும் கரெக்டானு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஹெச் மேக்ஸ் அப்படிங்கிறது ஹெச். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச் அப்படிங்கிறப்ப இதான் வேல்யூ ஹெச். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 4gh. இதை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா L நாட் will be equal to m by 4 root 2g into v cube. ஸோ இங்கேருந்து v அப்படிங்கிறது என்ன வரும், 4gh power 1/2. இல்லை v ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v ஸ்கொயர் அப்படிங்கிறது 4gh into v அப்படிங்கிறது root of 4gh. Can cancel this 4 and 4, this g and g. So we'll have m by root 2 4gh cube. Just a math. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இந்த ரூட் 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ ஆப்ஷன் டியும் வருது, அப்படி தானே? So m divided by m root of 2h cube. இங்கே கேன்சல் ஆயிரும். ஸோ we'll get m root of 2gh cube. So this is the answer. Okay, option B and D. So look at this question. It's a JEE Advanced 2012. The advanced question தான் கொஞ்சம் மோஸ்ட்லி மெயின்ஸ் கொஷின் டைரக்ட் ஃபார்முலா, நீட் கொஷினுமே டைரக்ட் ஃபார்முலா தான், தியரிட்டிக்கல் கொஷின். இந்த அட்வான்ஸ் கொஷின் ஒவ்வொன்றும் ஒரு மாடலில் இருக்கும். ஸோ அதனால் ஐ பிக்ட் சம் 8 கொஷின், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடலில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டயக்ராம் ஆல்சோ ஐ வில் ட்ரா ஹியர். Okay, so a small mass m is attached to a massless string. Small mass m massless string attach பண்ணிருக்கோம். Is fixed at a point p. P ல வந்து fix பண்ணியாச்சு, shown in the figure.
the mass is undergoing a circular motion in xy plane. ஓகேவா, xy plane. இது வந்து z axis. ஸோ இந்த பிளேன் நம்ம ஃப்ளோரில் நின்றுருக்கோமா, இந்த பிளேனை என்ன சொல்லிட்டாங்க, xyன்னு சொல்லிட்டாங்க. இந்த xy பிளேனில் வந்து சர்க்குலர் மோஷனில் போயிட்டுருக்கு, சென்டர் வந்து O அண்ட் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட். இஃப் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் calculated about O, ஸோ அபவுட் பாயிண்ட் O பொறுத்து கண்டுபிடிக்கிறோம், அண்ட் அபவுட் பாயிண்ட் P. ஓகே, வெக்டார் கொடுத்துருக்காங்க LO and LP respectively. Then option வந்து ரெண்டுமே do not vary with time. L0 varies with the time, LP remains constant. L0 remains constant, LP varies with the time. L0 LP both vary with the time. எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு L0 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டை பொறுத்து, அதுதானே, இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா இதுதான் R வெக்டார், இப்படி போகிறது வந்து மொமெண்டம் வெக்டார் P, ரைட். ஸோ இதை நீங்கள் சர்க்குலர் மோஷனாக எடுத்தீங்கன்னா இப்படி இருக்குது. நான் அந்த XY பிளேனை வந்து இப்படி காமிக்கிறேன். ஓகே, ஹரிசானில் இருக்கிற பிளேன் நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். இது வந்து என்னோட R வெக்டார், இது வந்து நம்மளோட P வெக்டார். இப்போது R வெக்டார் அண்டு P வெக்டார். ஸோ இப்படி போனாலும் R வெக்டார் P வெக்டார், இப்படி போனாலும் R வெக்டார் P வெக்டார். ஸோ எங்கே போனாலும் அந்த பார்ட்டிக்கல் இதுதான் நம்மளோட ஆங்குலர் மொமெண்டம். ஸோ கான்ஸ்டன்ட் ஒமேகான்னு சொன்னதுனால மொமெண்டம் வந்து என்ன ஆகலை, மாறல. ஓகேவா, மொமெண்டம் மாறல. அப்படின்னா அபவுட் இந்த பாயிண்ட்டை பொறுத்து இதோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்க போகுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா R வெக்டார் கிராஸ் P வெக்டார் ஃபைன் பண்ணால் இதுதான் R வெக்டார். ஸோ நான் என்ன பண்ணணும், 4 ஃபிங்கர்ஸை இங்கே வைக்கணும் அண்ட் டுவோர்ட்ஸ் P வந்து ரொட்டேட் பண்ணணும். இதுதான் வந்து மொமெண்டம். ஆனால் அது எப்படி இருக்க போகுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அப்புறம் L0 வந்து கான்ஸ்டன்ட், L0 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் டி நாட் கரெக்ட். ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்க, L0 வேரியஸ் வித் டைம் சொல்கிறாங்க, அதுவும் நாட் பாசிபிள். ஆனால் ஏ அண்டு சி ரெண்டிலும் பாசிபிலிட்டி இருக்குது. L0 வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ LP அபவுட் இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் நான் எழுதுகிறப்பவே வந்து R வெக்டார் எழுதுகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். R வெக்டார் அப்படிங்கிறது இட்ஸ் அ பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் அபவுட் அ பாயிண்ட். அது எந்த பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து எடுக்கணும், ரைட். ஸோ R வெக்டார் L அப்படிங்கிறது, இப்போ நான் O அபவுட் O கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கல் அபவுட் O கிராஸ் P, ரைட். எந்த பார்ட்டிக்கல் P அப்படிங்கிற பார்ட்டிக்கல் எதை பொறுத்து O பொறுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வெக்டாரை தான் நீங்கள் எழுதணும். ஓகே, டார்க்காக இருந்தாலும் சரி, ஆங்குலர் மொமெண்டமாக இருந்தாலும் சரி. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக என்னோட மாஸ் வந்து இங்கே இருக்குது, இமேஜின் இங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து R வெக்டார், இது வந்து என்னோட P வெக்டார் இன்டு த போர்டு போகுது. ஏன்னா இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட P வெக்டார். அப்புறம் இது R வெக்டார், இது P வெக்டார் அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இந்த பாயிண்டில் இருக்கிறப்ப இதுதான் ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் அ பாயிண்ட் P. ஏன்னா இந்த பார்ட்டிகல் ஒவ்வொரு பாயிண்ட்டை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்கும். இப்போ இதே பார்ட்டிகல் இங்கே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட பொசிஷன் வெக்டார். இப்படி இருக்கும். வெலாசிட்டி வந்து டுவோர்ட்ஸ் யூ. அப்புறம் திஸ் இஸ் R வெக்டார் அண்ட் P வெக்டார். அப்புறம் இந்த டைரக்ஷனில் இருக்க போது ஆங்குலர் மொமெண்டம். ஃபார்முலா எதுவும் கிடையாது, ஜஸ்ட் டைரக்ஷன் தான். அப்புறம் ஆங்குலர் மொமெண்டம் இங்கே இருக்கிறப்ப இந்த டைரக்ஷனில் இருக்குது, இங்கே இருக்கிறப்ப இந்த டைரக்ஷனில் இருக்குது. அவங்க வெக்டார் தான் டினோட் பண்ணுறாங்க. அப்புறம் LP வந்து என்ன ஆகுது, varies with the time. So L0 remains constant while LP varies with the time. So that is the idea how to magnitude wise vary ஆகல, டைரக்ஷனில் மாறுது. அவங்க வெக்டார் டினோஷன் கொடுத்ததுனால வேரி ஆகுதுன்னு எடுக்கணும். ஒருவேளை மேக்னிடியூட் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா வேரி ஆகலை. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் மாற போகிறதே கிடையாது. இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டு இருக்குது. இங்கேருந்து நான் பிடிச்சிருக்கிற பாயிண்ட் ஒரே பாயிண்ட் இப்படி தான் போகுது. இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் மாறல. ஆனால் டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. பொசிஷன் வெக்டார் சேஞ்ச் ஆகுதுனால. ஓகே, ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு கம். ஓகே, ஸோ இந்த கொஷின் டிஸ்கஸ் டுமாரோ. ஸோ இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இருந்து ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட ஸ்டார்டிங்கில் இருந்து ஐ தாட் டு கம்ப்ளீட் இட் டுடே. 23 கொஷின் பிளான் பண்ணோம், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒவ்வொரு பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி ஃபைன் பண்ணணும் அது ஃபுல்லாக ஃபைன் பார்த்துருங்க. பேரல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்
ரிமைனிங் ரிஜிட் பாடிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கணும், ட்ரங்கேட்டட் பாடிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், கிளஸ்டர் பாடி எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டார்க்னா என்ன, ஸோ ஒரு டார்க் எப்படி ஆக்ட் ஆகுது, தென் த டார்க் அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அது வந்து வெக்டார், என்ன வெக்டார், அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகல், ஆஃப் அ ரிஜிட் பாடி, ஆஃப் அ ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி அபவுட் center of mass axis, about any axis, and combination of translation and rotation. இதோட angular momentum. நாளைக்கு வந்து we will complete this chapter. முடிச்சிட்டு we will start gravitation. Thank you.